அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய சத்தியமும் என்னென்ன நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். அப்பா, உங்க சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறோம். மறுபடியும் தேவே, உங்களுடைய கிருபையினாலே இந்த புதிய மாதத்தின் புதிய நாட்கள் கடந்த நாட்களுக்கு பதிலாக மறுபடியும் சுவிசேஷத்தில் கூடி நாங்கள் உண்மை ஆராதிக்க, ஜெபிக்க, வார்த்தையில் கேட்க நீ கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறப்பா. இந்த நாளில் தேவரே, எங்கள் எண்ணங்கள், எங்கள் செய்கள், வார்த்தைகள் எல்லாவற்றையும் தேவரே கடந்த இந்த நாட்கள் எல்லாம் உங்கள் பிரமாணங்களையும் கட்டளையும் நடந்திருப்போமானா எங்களை மன்னிக்க சமூகத்துக்கு வந்திருக்கோப்பா. நாங்கள் பாவத்தை செய்து அறிவிட்டு விட்டுவிடுவோம். இறக்கத்தை பெறுவோன்ற நம்பிக்கையோடு உங்களுடைய திவ்ய சத்திய வார்த்தைகள் இந்த நாளிலே வெளிப்பட போயிருக்கா சோத்திரப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களையும் கடந்து வந்த 5 மாதங்களில் எங்களை கிருபையாய் நடத்தி வந்து இந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு பாதமன்று கோடாக்களை சோத்திரம் நன்றி தெரிவிக்கிறோம். இந்த புதிய மாதத்தின் புதிய கிருபைகளுக்காக சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையில் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு ஆண்டவரே, உங்களுடைய கேட்கும் இந்த சத்தியம் உள்ளத்தில் உருவாகட்டும். ஆண்டவரே, கிருபை தாரும். எங்களை சுற்றிலும் வேலை எடுத்துக் கொள்ளும்பா. எந்த இடத்தடைக்கு ஒன்றும் நேராபடி ஆண்டவரே, ஆராதனை முழுவதும் இந்த மகா சம்பூர்ண பரிசுத்த பிரசன்னம் எங்களை ஆலோசி இயேசு நாமத்தில் பாதமணிந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். அல்லேலூயா. முதல் பாடல், இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தினேன். உயிர் தந்த தெய்வம் நீ. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தினேன். உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வான பூமியும் யாவுமே மாறிடினோ நீர், வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. ஓய அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. ஓயல் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு, உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு, உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்தன் சிறுத்திகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிறுத்திகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே.
இந்த மாயமுலகத்தை வெறுத்திட அளித்தேன் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாயமுலகத்தை வெறுத்திட அளித்தேன் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆட்சியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் போர் புகழோ பண ஆட்சியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமையில் அரும் இயேசு போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமையில் அரும் இயேசு போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. அல்லேலூயா. அடுத்த பாடல். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதநேசு என்னோடு இருப்பார். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதநேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். சேற்றினின் என்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லானையில் உள்ளம் முறுக்கின கல்வாரியே கண்டு நன்றியுடன் பாடிடுவே. ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். வாலிப நாளில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தான். எதற்குமே உதவ என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவே அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இந்த காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் சத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசு அல்லால் ஆசையை பூவில் வேறில்லை, என்றும் எனக்கு ஆதரவே. ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். உம்மை பின் சென்றேன் ஊழியம் செய்தேன், உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை, கண் பாரும் என்று நான் உம் அடிமை. ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன்.
தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை ஆட்டிடுதே உந்தன் சமூகமே. மேலத்தின் மேல் நடைந்து நான் சேருவேன். பேரின்ப சியோனே வாழ்ந்திடவே ஆனந்தமாய் இன்ப காணோன் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். அல்லேலூயா. இல்லையா? கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி. ஒரு புதிய மாதத்துக்கு தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கடந்த மே மாதம் முழுவதும் நம் விடுமுறையிலே பல இடங்களுக்கு செல்லவும் கர்த்தர் உதவி செய்தார். மீண்டும் இந்த மாதத்திலே வந்து இந்த முதல் வெள்ளிக்கிழமை இந்த ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு இந்த ஊழியத்தில் தொடர்ந்து செய்திருக்கிறார். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அத்தனை பேரையும் சுகபத்திரமாய் மீண்டும் எடுத்த வகுப்பில் கடந்து செல்ல உதவி செய்திருக்கிறார். அநேக பிள்ளைகள் கல்லூரியிலே அடி எடுத்து இப்படி கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாவும் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றி தகப்பனே, நன்றி. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அவருடைய சொந்த ஜனமாய் வைத்திருக்கிறார். விதமான சீரக்கட்ட ஜனம் வேற யாரும் இல்லை. என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லித்தான் நமக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்திருக்கிறார். அவர் மீட்டுக்கொண்ட உதடுகள் அவருடைய புகழை பாடுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நன்றி தகப்பனே, நன்றி. ஹalleluya, ஹalleluya. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். ஆம் தகப்பனே, அப்பா, கடந்த நாட்களில் நீர் எங்களை நினைத்தீர், எங்களை கைவிடாத தேவனாய் இருந்தீர். நன்மையினால் எங்களை திருப்தியாக்கினீர். பிரியாணங்கள் எல்லாத்திலும் உடைய கரத்தின் பாதுகாப்பு இருந்தது. அதற்காக ஸ்தோத்திரம். ஒருவராயிருந்து பெரிய காரியங்களை செய்தவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. நன்றி, நன்றி, நன்றி ராஜா. கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், நன்மை செய்பவரே ஸ்தோத்திரம், வெற்றி சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, தூயாதி தூயவரே, ராஜாதி ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா. ஹalleluya. ஆவியோடு கருத்தோடு உம்மை தொழுது கொள்ள முடியாது கூடி வந்திருக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுது கொள்ள முடியாது நம்முடைய சமூகத்திலே வந்து இருக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் துதிகளும் ஸ்தோத்திரங்களும் உமக்கு பிரதியாய் இருக்கட்டும். இப்பொழுது நாங்கள் ஏறெடுக்கிற ஜபங்கள் எல்லாத்துக்கும் உடைய செவிகள் திறந்தவைகளாய் காணப்படட்டும். ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் அத்தனைக்கும் பதில் தாரும். ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை உடைய ரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. இந்த ஜெப வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம், உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். நன்றி தகப்பனே, நன்றி. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். முதலாவது சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சகோதரன் ரூமன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். அவர்கள் ஜெபிக்க வேண்டிய குறிப்பு ஏசா
சவுண்டே கேட்கல. ஹலோ. தீபா. தீபா. ஹலோ. அந்த சகோதரன் செயலிழந்து காணப்படுகிறார். ஆகவே அந்த சகோதரனுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த குடும்பம் மிகுந்த சமாதானத்தை இழந்து போய் காணப்படுகிறது. ஆகவே அந்த ஏசா திலகர் என்ற சகோதரன் நினைவு திரும்பவும், படுக்கையிலிருந்து எழும்பவும், ஒரு இளைஞர் 40 வயது, அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவருக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த 2 பேருக்காக, 2 பேருமே செயலிழந்த நிலைமையில் இருக்கிறார்கள். அஹ் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். அவை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் இந்த 2 சகோதரர்களுக்காக ஜெபிப்போம். ஒருவர் ஏசா திலகர் என்ற சகோதரன், இன்னொன்று ஹன்சன் என்ற ஒரு இளைஞர். இருவருக்கும் கிட்டத்தட்ட மோசமான ஒரு சூழ்நிலை தான். கர்த்தர் சுகம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். மரித்தோரை உயிரோடு எழுப்பின தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை வீண் போகாதபடி இந்த இருவருக்காகவும் சகோதரர் ரூபன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். அப்பா நன்றி செலுத்துறப்பா. உமக்கே துதியும் ஞானமும் சதா காலமும் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவரே, நீர் எங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்கு ஈடாக உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களாக மற்றவர்கள் ஆண்டவரே சுகமாக்கத்தக்கதாக நீர் கொடுத்த அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் ஜெபிக்கும் வேலையிலே தேவரே, வல்லமின் கரம் காயப்பட்ட தல்மா குணமானியர் சொன்ன உம்முடைய வார்த்தைப்படி ஆண்டவரே, முதலாக ஏசா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் தகப்பனே. நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு தேவரே, சரீரங்கள் எவ்வளவாக ஆண்டவரே சுகவீனப்பட்டு பலவீனப்பட்டு போய் பார்க்கிறாய். குழந்தை எலும்புகளை உயிரிழ செய்த என் நண்பின் ஆண்டவர், நரம்புகள் உருவாகத்தக்கதாய் அந்த புதிய கிருபை இந்த நாளில் உண்டாக முடியாது. அப்பா, இந்த அவசர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்ட சகோதரனை அப்பா உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. நாங்கள் இந்த பூமியிலே ஆண்டவரே விசுவாசத்தோடு நீங்கள் எதை கேட்பீரோ அது பெற்றுக்கொள்வீர் என்று சொன்ன அந்த நிச்சயத்தோடு நாங்கள் இருவரல்ல ஆண்டவர், மற்றவர்கள் ஒருவரோடு கூட நாங்கள் ஒருமுனப்பட்டவர்களாக சமூகத்தில் இந்த விண்ணப்பங்களை ஏற்படுகிறோம். தேவனுடைய அதிசயத்தை அற்புதத்தை காணத்தக்க அந்த வேலையில உங்க தெய்வீக கரம் சகோதரனை தொடும்படியாய் இயேசுநாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறப்பா. மறுபடியும் தேவரே, அன்சன் என்ற அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிமோனியா என்று இந்த காலங்களில் பரவி கொண்டிருக்கிற அநேக இந்த காய்ச்சலுக்காக தேவரே, அந்த சகோதரனும் இப்ப அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டு பார்க்கிறப்பா. தேவரே, நீ மனம் இறங்கும் ஆண்டவர். உங்கள் பிள்ளைகளாய் ஆதி ஆண்டவரே, உங்கள் ஜனங்களே ஆண்டவரை நீ காத்து கொண்டீரே. இந்த வேளையிலும் அப்பா ரத்தத்தை சகோதரன் மேல் தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எந்த ஆண்டவரே இந்த நோய்கள் அணுகாதபடி ஆண்டவரே ஒரு கரம் சகோதரன் மேல் இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவர். இயேசு நாமத்திலே கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காணும் இந்த தேகம் அப்பா தேவனுடைய மகிமையினால் ஆண்டவர் சுகமாக்கப்பட்டு இருந்து அநேகர் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாக இந்த சகோதரன் சுகமாக்கிறோம். நீர் எங்கள் தேவன் அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் இம்மட்டுமா நடத்தி வந்தேன் ஆண்டவர். எங்களை எவ்வளவாக நீர் நேசிக்கிறீர் என்று இவைகள் மூலம் அறிந்து கொள்ளத்தக்கதாக, இதன் மூலம் அநேக ஆத்துமா ரிச்சுப்புண்டாக்கத்தக்க மகிமை இந்த இருவர் மேலும் உமது கரம் இறங்கி அந்த அதிசய காண்பை கிருபை கொடுக்கிறது. மாறாத பிரியம் அன்பும் சமூகம் அவர்கள் மேலும் அவர் குடும்பத்து மேலும் அப்பா கேட்கிற ஒவ்வொரு ஜனத்து மேலும் இறங்கும் நம்ம கருத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கெஞ்சி ஜெபிக்க ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக ரிஷின் என்ற சகோதரன், அவர் நெதர்லாந்து விசா அது ப்ராசஸ்ல இருக்கு. அதுல எந்த தடையும் வரக்கூடாது. அதிகமான பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து விடக்கூடாது. அது உடனடியா முத்திரையாகணும். அத பழைய விசா திருப்பி முத்திரையாகி வந்துட்டா டெல்லிக்கு போக வேண்டிய செலவினங்கள் இல்லை. அவை கர்த்தர் அந்த பழைய விசாவின் அடிப்படையிலே இதை புதுப்பித்து அந்த
எம்பசி அனுப்ப முடியாது, நாம் ஜெபிப்போம். அதுபோல 8ஆம் தேதி பிறந்த நாளை காண்கிற அமல்யா எவாஞ்சலின் என்ற மகளுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த 2 காரியங்களுக்காக சகோதரி ஸ்ரீபா ரூபன் அவர்கள் இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ துதிக்கிறோம்ப்பா, நீ ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உபவாசித்து உங்க சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீங்க இரக்கம் பாராட்டுங்க அப்பா. கத்தாவே ராஜா, எங்களுக்காக தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க கத்தாவே. கத்தர் முன்பாக சென்று எல்லா தடைகளையும் நீக்கிறவர் என்று சொல்லி நாங்க படிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா, நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே நீ துதிக்கிறோம். துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறோம். என் ஜனங்கள் என் துதி சொல்லி வருவார்கள் சொன்னீங்க. இந்த கால வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இப்பொழுது கூட நாங்க ஜெபிக்கிற வேளையில எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களுடைய குறைகளோ, குற்றங்களோ, பாவங்களோ, அநீதிகளோ, எங்களுடைய எல்லா காரியங்களும் கத்தாவே இந்த வேளையிலே மன்னித்தரல வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. முழுதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ராஜா, நீங்க முழுதுமாக எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உங்க சமூகத்துல தைரியமா விண்ணப்பிக்க கிருபை செய்யுங்க. அப்படியாக நீங்க செயற்போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட அப்பா ரிஷன் அந்த சகோதரனுக்கு மகனுக்காக ஜெபிக்கிறோம். விழி தேசத்துல இருக்கிற மகனுக்கு விசா காரியங்கள் எல்லாம் நீங்க நன்மையாக நீங்க மாற்றித்தாங்கப்பா. எந்த அலைச்சல் இல்லாமல் ஆண்டவரே, எந்தெந்த காரியத்திலே நீங்க தயவு பாராட்டணும் நீங்க விரும்புகிற ஆண்டவரே, அந்த மகனுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அனாவசிய செலவுகள், அனாவசிய அலைச்சல் எதுவும் இல்லாமல் கத்தாவே எல்லாவற்றையும் நீங்க நன்மைக்கு எதுவாக செய்து கத்தாவே மகிமைப்படுத்த துதிக்க கத்தர் இப்படியாக எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி சாட்சி சொல்லக்கூடிய மகனாக நீங்க வைக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க மனுஷனுடைய கண்கள் தயவு கிடைத்து எல்லா கத்தாவே அதிகாரி கண்கள் தயவு கிடைத்து எல்லாம் ஈஸியாக நீங்க முடித்து கொடுக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட அமலா என்ற சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். 8ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாட அந்த மகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறோம். கத்தாவே நல்ல சுகம், ஜீவன், ஆயுசு நாட்டு கொடுங்க. செய்யறது எந்த பலவீன மாற்றுக கத்தாவே. எல்லா நன்மையும் எல்லாம் கத்தாவே நீங்க பரத்திலிருந்து இந்த மகளுக்கு கொடுத்து கத்தாவே புதிய வருடத்தை காண செய்க கத்தாவே. சாட்சியா நிறுத்துங்க, ஆசீர்வதிங்க. உண்மை அதிகமாக தேட ஜெபிக்க கத்தாவே. தேவன் அறிகிற அறிவில் வளர அப்பா அந்த மகளை ஆசீர்வதிக்கிறோம் கத்தாவே. பிரஜா கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் மகளுடைய வாழ்க்கைக்காக. நீங்க கத்தாவை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறோம்ப்பா. மகள் மேல் இந்த கரத்தை நீட்டும்படி ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுங்க. அப்படியாக நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கனமகிய மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சாந்தி ரூபன் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு சுதா கிறிஸ்டோபர் இந்த சகோதரி, அவருடைய மூத்த சகோதரி, அவருடைய அக்கா, ஒரு 54 வயது தான் இருக்கும், பள்ளிக்கரணில் இருக்கிறார்கள். டெங்கு காய்ச்சலே பாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் நேற்று மாரடைப்பினால் இறந்திருக்கிறார்கள். அந்த சகோதரியை குறித்து நல்ல சாட்சிகள் உண்டு. சபையை சார்ந்த ஊழியங்களில் அதிக அக்கறை உண்டு. அந்த ஏழை எளிய மக்களுக்கு நல்ல உதவி செய்யக்கூடியவர்கள் என்றெல்லாம் அவர்கள் குறித்து நல்ல சாட்சி சொல்லப்பட்டது. அவர்களை இழந்து நிற்கிற அத்தனை அவருடைய கணவர் மகனுக்காகவும் உடன் பிறந்த சகோதர சகோதரி அத்தனை பேருக்காகவும் நாம் இப்பொழுது ஜெபிக்க வேண்டும். அந்த சுதா என்ற சகோதரியுடைய அக்கா, அந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதுபோல கோத்தகை சார்ந்த பீனா என்ற சகோதரி, அவருடைய மகளை பெங்களூர் கல்லூரியிலே சேர்த்திருக்கிறார்கள். அங்கே நல்ல விதமாய் படிக்க வேண்டும். பெற்றாரை விட்டு பிரிந்து ஹாஸ்டல்ல போய் படிக்க ஆரம்பித்திருக்கிறாள். அந்த பிள்ளை ஹோம் சிக் இல்லாதபடி நல்லா படிக்கணும். அதுபோல இந்த சகோதரிய மகனுக்கும் படிப்பை முடித்து இப்பொழுது ஒரு சின்ன ஸ்தாபனத்துல வேலை கிடைச்சிருக்கிறது. அதுல இருந்து நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். இந்த பீனா பிரபு இந்த சகோதரிய 2 பிள்ளைகளுக்காகவும் நாம் இப்பொழுது ஜெபிக்க வேண்டும். இந்த 2 குறிப்புகளுக்காக சகோதரி சாந்தி ரூபன் ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கப்படத்தக்கவரே, துதியின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மாசற்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, ஒரு மாத இடைவேளைக்கு பிறகு இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே அப்பா இந்த ஆன்லைன் மூலமாய் அப்பா நாங்கள் ஜெபிக்கத்தக்கதாய் இந்த
அப்பா இந்த ஜெபத்தை ஏறெடுக்கத்தக்கதா நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக கூட நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா இந்த நாள்ல நீர் கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பை உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. தகப்பனை பள்ளிக்கரணை சார்ந்த அப்பா அந்த உஷா என்ற சகோதரி ஆண்டவரே, அப்பா ஒரு இந்த டெங்கு காய்ச்சல் நிமித்தமாய் அவர் ஏற்பட்ட பலவீனத்திலே மரித்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம். அப்பா ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை அந்த மகள் வாழ்ந்திருக்கிறாள் கர்த்தாவே. அப்பா அந்த எழுந்து நிற்கிற அந்த அப்பா ஒரு அந்த ஆத்துமா உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கும் ஆண்டவரே. ஆனாலும் அப்பா ஒரு மனைவியை தாயை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, கணவருக்கு நீங்க ஆறுதல் தாங்க ஐயப்பா. அப்பா உம்முடைய ஆறுதல் தான் ஐயப்பா அவர்களை அப்பா சமாதானப்படுத்த முடியும் ஆண்டவரே. அப்பா நீங்க அப்படியாய் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். அதுபோல அவர்களோடு உடன் பிறந்தவர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். சகோதர சகோதரிகள் அவருடைய குடும்பங்களையும் அப்பா அவர்களுக்கும் நீங்க ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் தாங்க ஏசப்பா. அந்த சகோதரி விட்டு சென்ற இடத்தை ஆண்டவரே, அப்பா யாராலும் அப்பா அதை நிரப்ப முடியாது. ஆனாலும் சர்வ வல்லவராகிய நீர் அப்பா அந்த 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 சகோதரி இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை, குடும்பங்கள்ல செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் நீங்க செய்து அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்துங்க. வரும் நாட்கள்ல ஆண்டவரே, அப்பா நீங்க அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து வழி நடத்துங்க ஏசப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவே. அதுபோல அப்பா கோத்தகிரி சார்ந்த வீணா என்ற சகோதரிக்காய் கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம். தூர இடத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா இந்த ஊழியத்திலே பங்கு கொண்டு அப்பா அதற்காய் பாரப்பட்டு ஜெபிக்கிற அந்த சகோதரியை குடும்பங்களே ஆண்டவரை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கணவருடைய ரட்சிப்பாக்கா அப்பா ஜெபிக்கிறோம். அநேக நாட்களாய் ஜெபித்து கொண்டு இருக்கிற அந்த மகளுடைய வாஞ்சையை நீ நிறைவேற்றுங்க. ரட்சிப்பு உம்முடையது. ஆனாலும் ரட்சிப்புக்காய் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே, நீர் இரக்கம் பாராட்டி ஆண்டவரே உம்முடைய வேளையில அப்பா அந்த மகனை ரட்சித்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அப்பா அது போல அவள் கொடுத்த பிள்ளைகளுக்காய் நன்றி. அப்பா மகன் ஆண்டவரே படிப்பை முடித்து ஒரு ஸ்தாபனத்திலே ஒரு சிறிய வேலை என்றாலும் அது சேரத்தக்கதாய் கர்த்தர் நீர் இங்க தந்திருக்கிறீங்க. அதற்காய் கூட உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா மகன் ஆண்டவரே ஒரு நாட்கள்ல அப்பா இந்த சிறு வேலையிலிருந்து ஆண்டவரே பெரிய காரியங்கள் அப்பா சுதந்திரிக்கத்தக்கதாய் அப்பா படிப்படியாய் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரத்தக்கதாய் மகனை நீங்க நடத்துங்க. நீங்க ஆண்டு நடத்துங்க ஏசப்பா. நல்ல அனுபவத்தோடு அப்பா ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஆண்டவரே மகன் முன்னேறி வரத்தக்கதாய் கர்த்தர் நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அப்பா மகனுக்கு நீர் அப்படியாய் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அந்த ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் அப்பா முடிவு சம்பூர்ணமா இருக்கத்தக்கதாய் அந்த மகனுடைய காலங்கள் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க. இப்பொழுது அப்பா நீர் அப்படி செய்யறதுக்காய் நன்றி. அது போல மகள் படிப்பு நிமித்தமாய் இப்ப குடும்பத்தை விட்டு இந்த ஹாஸ்டலுக்கு சென்று இருக்கிறாள். அந்த இடத்துல ஆண்டவரே இது ஒரு அப்பா அநேக பிள்ளைகளுக்கு இது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்குது ஏசப்பா. என் தகப்பனே அப்பா அந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கும் உண்மை அறிகிறதுக்கும் அப்பா ஒரு தடுமாற்றம் வருகிற அந்த நாட்கள் அப்பா அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற லைஃப் ஆண்டவரே ஒரு சிலருக்கு ஆண்டவரே உம்மோடு ஐக்கியம் கொள்வதற்கு வாய்ப்புகளும் அப்பா அதுக்குடைய சந்தர்ப்பங்களும் இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஒரு சிலர் ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய காரியங்களை சிக்குண்டு அவருடைய வாழ்க்கை தாறுமாறாக போகிறதை நாங்கள் காண்கிறோம் ஏசப்பா. அப்பா ஆனால் இந்த மகள் ஆண்டவரே தாய் உம்மை நம்பி அந்த மகளை ஒப்பு கொடுத்திருக்கிறபடினால் என் தகப்பனே அந்த மகள் ஆண்டவரே அந்த படிக்கிற இடத்திலே தங்குகிற ஹாஸ்டல் ஆண்டவரே எந்த விதத்திலும் அப்பா மகளோடு இருக்கிற அந்த ஹாஸ்டல் ரூம்மேட்ஸ் ஆண்டவர் நிமித்தமாய் மகளுக்கு எந்த டைவர்ஷன்ஸ் வராதபடி ஆண்டவரே ஆத்தும நேசனாகிய உண்மையே பற்றி கொள்ள அப்பா பரிசுத்தமான தேவனாகிய உண்மையே பற்றி கொண்டு பரிசுத்தத்திலே நடக்க கத்த நீங்க இரக்கம் பாராட்டுங்க. படிக்கவும் நல்ல கிருபை தாங்க ஏசப்பா. அந்த ஹோம் சிக் எதுவும் வராதபடிக்கு ஆண்டவரை நீங்க காத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நேரமும் நீங்க கூட இருந்து மகள் ஆண்டவர் என்னென்ன தனியா இருக்கும்போது எப்படி நடக்கணுமோ எப்படி அப்பா அந்த ஹாஸ்டல்ல இருந்தாலும் சரி கிளாஸுக்கு போனாலும் எப்படி படிக்கணும் என்ன நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு நேரமும் அவளுக்கு நீங்க நடத்தி கொடுங்க ஏசப்பா. நீங்க அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய காலமிருந்து வழி நடத்துது என்று மகள் சாட்சி சொல்ல முடியாய் மகளை நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நீர் அப்படி செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர ஆண்டவரே இந்த ஜெபத்தை நீர் அப்பா அங்கீகரித்து நீர் பதில் தருகிறபடியா நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. காரணம் நீர் ஜெபத்தை கேட்கிறவர், நீர் எங்களுக்கு பதில் தருகிற தேவனுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காய் நன்றி அப்பா. இந்த ஜெபத்துக்கு நீ பதில் தந்தபடியால் நம்ம நன்றியோடு மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக பாஸ்டர் ஸ்டீபன் ஞான இணையத்தில் வரும்படி ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் ஜெபிக்க வேண்டிய குறிப்பு 10ஆம் தேதி பிறந்த நாளை காண்கிற 3 பேர் இருக்கிறார்கள். அந்த ஸ்டெஃபி, செல்வமேரி, அவருடைய
பிறந்தநாள் 10ஆம் தேதி வருகிறது. ஸ்டெஃபியுடைய மகள் கெல்சி, அவருடைய பிறந்தநாளும் 10ஆம் தேதி வருகிறது. அதே போல எபனேசர் என்ற எபி, அவருடைய பிறந்தநாள் 10ஆம் தேதி வருகிறது. அவை 10ஆம் தேதி பிறந்தநாளை காண்கின்ற 3 பேருக்காகவும், 11ஆம் தேதி பிறந்தநாளை காண்கிற பாளையங்கோட்டையை சார்ந்த ஜெபர்சன் என்ற சகோதரனுக்காக ஜெபிக்க வேண்டும். அதுபோல திருமண நாள் 8ஆம் தேதி திருமண நாளை நினைவு கூறுகிற ஜேக்கப், ஆனி, நிர்பா என்ற தம்பதியினருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த விசேஷங்கள் உள்வாரிசரி ஊழியங்கள், சேலம் ஊழியங்கள், மற்ற ஊழியங்கள் எல்லாவற்றிற்காகவும், தேசத்தின் காரியங்களுக்கும் நன்மைகளுக்காகவும் பாஸ்டர் ஸ்டீபன் என்னை ஜெபிக்கும்படி அன்பை அழைக்கிறேன். நல்ல ஆண்டவரே, உண்மை நன்றி உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணிகளை பாதுகாத்து பராமரித்து ஒரு பெரிய மாதத்துக்குள் பிரவேசிக்க திருவை செய்தபடி ஆண்டவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. தேவரீராமே இந்த 10ஆம் தேதி நினைவு பிறந்தநாளை நினைவுகிறார் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஸ்டெபிக்காக ஜெபிக்கிறோம், துளசிக்காக ஜெபிக்கிறோம், எவனேசருக்காக ஜெபிக்கிறோம். அந்த 3 பேரும் தேவரே உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அடுத்த 10ஆம் தேதி தங்களுடைய பிறந்தநாளை நினைவு பிள்ளைகளை தேவரே உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். இது மட்டுமாய் நடத்தின இம்மானுவேலர் எபனேசர் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில நடத்த, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர, முன்னேற தேவரே காட்டின எல்லா தேவைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆளுகைக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கப்பா. கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைவுடன் சொல்லியிருக்கிறபடி அதுவுமே தேடுகிற பிள்ளைகளால் காணப்படவும் மட்டுமாய் நடத்தின எபனேசரை தொடர்ந்து பற்றி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி செல்ல உதவி செய்ய ஜீவிக்கிறோம். தேவரை காட்டின எல்லா தயவுக்கும் இறக்கத்திற்கான ஸ்தோத்திரமையா. ஆண்டவரை ஜீவனுள்ள நாளாகவும் நன்மை கிருமைத்தோடு சொல்லியிருக்கிறபடியாக நம்ம மேய்ப்பரால் குறைத்துக்கொண்ட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் அந்த ஜீவன நன்மை கிருமை தொடர முடியாது இருக்கிறோம். ஒரே நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ஜெபர்சனுடைய 11ஆம் தேதி நம்முடைய பிறந்தநாளை நிறுவ ஜெபர்சனுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபர்சன் சாமியில் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த நாளின் சந்தோஷம் அவருடைய வாழ்வினுடைய எல்லா நாட்களிலும் தொடர்ந்து ஆண்டவரே காத்து வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். நோக்கி பார்த்து பிரயாசமுடைய தக்கத அணுகனுடைய கிருவிலை வளர வெள்ளநடைய ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறோமே அவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தன்னுடைய திருமண நிறைவு 8ஆம் தேதி தன்னுடைய திருமண நினைவு நாளை நினைவு அதனுடைய ஜேக்கப் பயணியது அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய திருமண நாளின் குடும்ப வாழ்விலை மட்டுமாக நடத்தின தேவ சமாதானம் ஆகிய செய்து நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். முப்புரி நூலாக தேவராய் கூட இருந்து எல்லா சூழ்நிலைகளையும் காத்து பாதுகாத்து பராமரித்து பலப்படுத்தி வழி நடத்தி வந்த முடியும் நல்ல தேவருக்காக ஸ்தோத்திருக்கிறோம் ஐயா. அடவு ஜீவன் உள்ள தேவன் தாமே உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய திருமண நாளை நினைவு அந்த நாள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து நான் ஜோதி சொல்லிக்கிறோம். தொடர்ந்து ஆட்கொண்டு வழி நடத்துங்க. ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அதேபோல ஆண்டவரை மிஷினரி புல்வாரி சேர்க்கிற பணித்தளத்தில் பணியாற்றுகிற மிஷினரி குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். உடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக இருக்கிறோம் ஐயா. மாற்று கலாச்சாரம்ப்பா அதே மற்ற அவருடைய பணி செய்கிற இடங்களில மக்களுடைய புரிந்து வரத்தக்கதாக அவர்களை புரிந்து மிஷினரியை புரிந்து கொள்ள முடியாது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு கர்த்தராக இயேசுவை கண்டுகொள்ள தேவரே அவர்களை பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அவருடைய சோத்திரம் ஐயா. தேவனை ஆராதிக்க கூடி வருகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானோட ஒவ்வொருவரும் தொடப்படவும் கர்த்தராக இயேசுவை மெய்யான தேவன் மீது கண்டுகொள்ளவும் ஆராதனை தேவனுடைய வல்லமை வெளிப்பட்ட நேரை தொடர்றதுக்காக தேவனை அவருடைய ஆராதனை ஆசீர்வதித்தளவு ஜெபிக்கிறோம்ப்பா. நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அது சேலம் மிஷினரி குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த ஒரே முறைய கருத்தில் அவருடைய உழைப்பு பிரயாசங்களை காண்கிற தேவன் தாமே அநேக ஆயிரங்களை உங்களுடைய வெளிச்சத்தில் உங்களுடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கு கொண்டு வரத்தக்கதாக அவர்கள் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை அவர்கள் மூலமா வெளிப்பட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஊழியர் குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே சோத்தரிக்கிறோம் ஐயா. தேசத்திற்காக தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவ ஞானத்தோடு தேசத்தை நடத்தி செலுத்துகிறான கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அடுத்த இந்த நாட்களில் பிள்ளைகள் மேல்படுத்தி சொல்கிற பிள்ளைகளுப்பா அவர்களுடைய பொருளாதாரத்தில் சந்திக்கப்படும் பெற்றோருடைய நிலைமை அறிந்து அந்த பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில மேல்படுத்தி தொடர்புடைய எல்லா வழிகளையும் ஆசைகளையும் தொடர்ந்து கொடுத்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே உடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. பொருளாதாரத்தை சந்திக்கப்படும் ஒப்பு அவங்க நோக்கி பார்த்த பிள்ளைகள் ராசம் அடையத்தக்கதாக மேல்பட்டு தொடர்கிற சூழ்நிலையில் உடைய கிருபை கொடுத்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வெயிலினுடைய சீதோஷங்களை குறையத்தக்கதாக நல்ல ஒரு ஆசீர்வாதமாக மழையை கொடுத்து ஆண்டவரே இயல்பான சூழ்நிலைக்கு மக்களை காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் காத்த ஊழியர் இந்த ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க. மட்டுமா நடத்தின எவனை தொடர்ந்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆசிரியர்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். சிவகுலத்தை ஆரோக்கியத்துக்கும் உங்களுடைய நாமத்தினை அவர் எடுக்கிற சகல பிரயாசங்களும் தேவனுடைய கிருபை அதிகமாகி வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உதவிக்கான மகிமையில இயேசு நிற்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இது நல்லதுக்காக. அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஏசப்பா உமக்கு நன்றி. கொடுக்கப்பட்ட குறிப்புகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டோம். இது ஏற்றுக்கொண்டே உடைய கரத்தினால் அப்பா அவர்களுக்கு அற்புதத்தை செய்துவிட்டே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐக்கியத்தை சார்ந்த குடும்பங்களை மீண்டும் ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு இந்த இணையதளத்தின் மூலமாய் சந்தித்துக் கொள்ள கிருபை தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். அத்தனை பேரும் உள்ள குடும்பமாய் அப்பா இந்த புதிய அகாடமிக் இதுக்குள் பிரவேசிக்க கிருபை தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். மீண்டும் புதிய பலத்தோடு புது உற்சாகத்தோடு ஊழியங்களை தொடர நீர் கிருபை பாராட்டும். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே திருமணத்தை காண்கிற துறையுடைய சகோதரி மகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேளையில அவருடைய அந்த மகளுடைய திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. அது நல்ல விதமாய் நடக்கவும் அந்த பிள்ளைகள் வாழ்ந்து சுயித்திருக்க முடியாகவும் வேண்டிக் கொள்கிறோம். அப்படி செய்கிறீர். அதற்காகவும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வியாதிப்பட்டு இருப்பவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அற்புதத்தை செய்யுங்க. கணவன் மனைவி வாழ்க்கையில விரிசலோடு பிரிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இளம் பிள்ளைகள் இருக்கிறார்கள் ராஜா. அவர்களுக்கும் இரக்கம் பாராட்டும். பிள்ளை பேர் இல்லாதபடி கண்ணீரோடு இருப்பவர்கள் உண்டு. பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்கள் உண்டு. அப்பா இப்படியாக ஒரு பெரிய போராட்டத்தோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இரக்கம் பாராட்டும். நல்ல வேலைகளுக்காக ஜெபிக்கிறோம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேச ரட்சகரை அறிய வேண்டும். அதற்காக உழைக்கிற ஜெபிக்கிற அத்தனை மக்களை நினைத்தருளும். கிருஷ்ணரிகளை நினைத்தருளும். நன்றி தகப்பனே. கடுமையான கோடை என்று வட இந்தியாவில கடுமையான கோடை என்று சொல்லப்படுகிறது. உஷ்ணம் தாங்க முடியும் என்று சொன்னார்கள். இன்னொரு பக்கம் நல்ல பருவமழை ஆரம்பித்திருக்கிறது. இப்படியாக சீதோஷ்ண நிலைகள் சாதகமாகவும் ஆசீர்வாதமாக அமையும்படியாகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம். நன்றி தகப்பனே. நன்றி. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் ஐக்கியத்தின் பிள்ளைகள் பலர் வெளி தேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவிலே, சுவிட்சர்லாந்துல, இங்கிலாந்துல, துபாயில, இப்படி உலகத்தின் பல்வேறு பகுதியில் இருக்கிறார்கள். அத்தனை பேரை நினைத்தவர்களும் அதுபோல பல்வேறு மாநிலங்களிலும் தங்களுடைய வாழ்க்கையும் பணியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நினைத்தருளும். நன்றி தகப்பனே. நன்றி. எங்கள் ஐக்கியத்தை சார்ந்த அத்தனை பேரை நினைத்தருளும். எல்லாரையும் ஆசீர்வதித்தருளும் ராஜா. நாங்கள் சார்ந்திருக்கிற திருச்சபைகள், நாங்கள் அறிந்திருக்கிற ஊழியர்கள், ஊழிய ஸ்தாபனங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் நினைத்தருளும். ஆசீர்வதிங்கப்பா. நன்றி தகப்பனே. நன்றி. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற அப்பா ஊழியர்களை எடுப்பித்தாரும். ஆதி அப்போஸ்தலர் காலத்து ஊழியர்களும் இப்பொழுது தேவைப்படுகிறார்கள் ராஜா. நீர் ஏற்படுத்தி தாரும். கடைசி காலத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் எப்பொழுதும் புத்தியுள்ள கன்னிகைகளாய் காணப்பட கிருபை பாராட்டும். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வீடு வாசல் இல்லாதவர்களுக்காக வேண்டி கொடுக்கிறோம். வீடு வாசல்களை ஏற்படுத்தி தாரும். நல்ல வேலை பார்க்கிறவர்களுக்கு வேலையில கனமும் மகிமையும் மேன்மையும் உண்டாயிருக்கட்டும். உமக்கு ஸ்தோத்திரம். சொந்த தொழில் செய்கிறவர்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடையட்டும். யாக்கோபின் மந்தையை பெருக செய்தது போல அவள் தொழில்களின் எல்லைகளை பெரிதாகட்டும். அப்படி செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முதியவர்கள் இருக்கிறார்கள். புது பலத்தோடு தங்கள் ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்க அந்த எலியாவின் பலனை தாரும். அப்படியே செய்கிறீர். அதற்காக
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த ஜெப வேலையை ஆசீர்வதித்து மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும். நாம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு சந்தித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். இனிமேல் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த ஆன்லைன் மூலமாக நம்முடைய மீட்டிங் தொடரும். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்காக அடியனை ஆயத்தப்படுத்தின ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். அது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம் ஒரே அதிகாரம். அதுல 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலமோன் 6ஆம் வசனம் 296வது பக்கம். புதிய ஏற்பாட்டிலே 296, 97ஆம் பக்கம். உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் உருவாக்கின அநேக வாலிபர்கள் உண்டு, ஊழியர்கள் உண்டு. ஒனோசிமோ, தீமோத்தேயு, அதே போல பிலமோன், இன்னும் சிலர் இருக்கிறார்கள். அதே போல சபைகள், தெசலோனிக்கே, கொலோசே, எபேசு, இப்படி பல சபைகளையும் அவர் வளர்ச்சிக்கு கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். தனி நபர்களையும் அவர் அநேகரை உருவாக்கினார். அவர்களை ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று அவர் குறிப்பிடுவது உண்டு. அப்படிப்பட்ட ஒருவன் தான் ஒனோசிமு. அவன் பவுலிடத்திலிருந்து நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டபடினால் நல்ல நன்மை செய்கிறவனாய் இருந்தான், நற்கிரிகள் செய்கிறவனாய் இருந்தான். பரிசுத்தவான்களுக்காக நல்ல பாடுகளை ஏற்றுக்கொண்டான், பல காரியங்களை செய்திருக்கிறான். அதையெல்லாம் குறித்து அந்த நிருபத்திலே பவுல் ஒனோசிமை உற்சாகப்படுத்துகிறார். அதே போல சில ஊழியக்காரர்களை இன்னும் எப்படி உருவாக்க வேண்டும் என்பதற்கு ஆலோசனைகளை கொடுப்பார். சில சபைகளுக்கு ஆலோசனை கொடுத்து நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபியுங்கள் என்று சொல்லுவார். அதே போல இந்த ஒனோசிமுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒனோசிமுல பரிசுத்தம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவனை குறித்து ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். இன்னைக்கு விசுவாசம் நமக்காக பயன்படுத்தலாம், நம்முடைய உலக வாழ்க்கையில ஜெயம் எடுப்பதற்கு பயன்படுத்தலாம். ஒரு வியாதிப்படுகிறோம், இயேசு கிறிஸ்துவை வைத்தியராக பாவித்து உங்களுடைய காயத்தின் தழும்பலால் குணமானோம் என்று அறிக்கை செய்கிறோம். அது ஒரு விசுவாசம். விசுவாசத்தினாலே காணாதவைகளை நாம் சுதந்திரிக்க முடியும், தேவைகளை சந்திக்க முடியும். விசுவாசத்தினாலே நம்முடைய உலக வாழ்க்கைக்கான அநேக காரியங்களை நாம் விசுவாசித்து உலகத்திலே ஜெயம் எடுக்கிறோம். அது ஒரு வகையான விசுவாசம். ஆனால் இன்னொன்று ஆரோக்கியமான ஒரு விசுவாசம் உண்டு. அந்த விசுவாசம் என்ன என்பதை தான் எழுதுகிறார். உடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுக்காக பயன்பட வேண்டும். உன்னுடைய விசுவாசம் கிறிஸ்து இயேசுக்காக பயன்பட வேண்டும். கிறிஸ்து இயேசு எப்பொழுதுமே சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழுங்கள், நீங்கள் உலகத்தின் முடிவு எனக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், அநேகரை சீசராக்க வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும் என் நாமத்தினாலே எல்லாம் சொல்லுவார். ஆகவே இந்த ஒனோசிமுக்கு அவர் அதைத்தான் சொல்லுகிறார். ஒனோசிமு, உனக்கு விசுவாசம் இருக்கு, அந்த விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும். அந்யோன்யம் என்றால் க்ளோஸ், வெரி, ரொம்ப நெருக்கம், இன்டிமசி, வெரி க்ளோஸ். 2 நண்பர்கள் அநேகர் இருந்தாலும் நண்பர்கள் மிக க்ளோஸா ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க, எந்த ரகசியம் இருக்காது, அவ்வளவு அந்யோன்யமா இருப்பாங்க. கணவன் மனைவி அந்யோன்யமாய் இருப்பார்கள், பெற்றவர்கள் பிள்ளைகள் அந்யோன்யமாய் இருப்பார்கள், பாஸ்டர் விசுவாசிகள் அந்யோன்யமாய் இருப்பார்கள். இந்த அந்யோன்யத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ஏன்னா இவரெல்லாம் காண்கிறவர்கள்,
நம்முடைய கண்களுக்கு முன்னால் இருப்பவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் நம்மை காண்கிறார். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அவர் என் வல பக்கத்தில் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அப்ப காணாததை நாம் விசுவாசிக்கிறோம், தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவினால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விசுவாசத்தின் பலனாகிய பல காரியங்களை பெற்றுக் கொள்கிறோம். நாம் விசுவாசிக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அதே போல அந்த விசுவாசத்தின் அந்யோன்யத்தினால் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு அவருக்கு பயன்பட வேண்டுமா? அப்போ உங்களுடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும். அப்போ இந்த ஒனோசிமுடைய விசுவாசம் பரிசுத்தவான்களுக்கு பயன்பட்டது, சபை மக்களுக்கு பயன்பட்டது, எல்லாருக்கும் பயன்பட்ட உண்மைதான். கிறிஸ்து இயேசுவுக்காக உன்னுடைய விசுவாசம் பயன்பட வேண்டும், அந்த விசுவாசத்தின் அந்யோன்யம் பயன்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார், அவர் மேல் விசுவாசம் வைத்து இருக்கிறோம். அவர் என்னோடு இருக்கிறார், என்னோடு கூட வருகிறார், என் வீட்டில் வாசமா இருக்கிறார், என்னுடைய ஆகாரத்தை புசிக்கிறார், நான் போகும் இடமெல்லாம் வருகிறார். அவர் என்னை காண்கிறார், என்னோடு கூட பேசுகிறார், என்னை பயன்படுத்துகிறார். அவர் ஆழ்தத்துவம் இல்லாதவராய் இருந்தாலும் ஆவியானவராய் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அதனால தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இன்னொரு பெயர் விசுவாச வாழ்க்கை. இன்னைக்கு நேரடியாக மாம்சத்தில் பார்த்து நம்பிக்கையோடு வாழ்கிற வாழ்க்கை ஒன்று, காணாத தேவனை என் கூடவே இருக்கிறார் என்று நம்பி விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கை, தேவனோடு கூட இருக்கிற அந்த அந்யோன்யம், ஒரு க்ளோஸ்னஸ், ஒரு நெருக்கம், தேவனுக்கு நமக்கும் இடைவெளி இல்லாதபடி ஒரு இன்டிமெசியை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு இந்த விசுவாசம் பயன்பட வேண்டும். இப்ப எப்படி கம்யூனிகேஷன் ஆஃப் தை ஃபெய்த், அது ஆங்கிலத்தில் அப்படி சொல்லுகிறார், விசுவாசத்தில் கம்யூனிகேஷன். இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று அவர் தான் காண்கிறார் என்று இல்லை, நாமும் நம்முடைய விசுவாச கண்களால் கண்டு அவரோடு கூட பேச வேண்டும். யோசுவா யுத்த களத்திலே ஒரு பெரிய போராட்டம் வருகிறது, கிபியோனிற்கு விரோதமாய் ஒரு போராட்டம் வருகிறது. அவன் தேவனோடு பேசினான், பேசி சூரியனின் சதனை தரிக்க செய்தான். மோசே மலைக்கு ஏறி போகிறார், கர்த்தர் அவனோடு முகமுகமாய் பேசினார் என்று சொல்லப்படும். ஒரு இன்டிமஸ், ஒரு க்ளோஸ்னஸ், ஒரு நெருக்கம். இன்னைக்கு அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஃபெல்லோஷிப் வித் காட், ஐக்கியம், தேவனோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் ஒவ்வொரு காரியத்துல ஐக்கியமா இருப்பாங்க. ஐபிஎல் மேட்ச் வருது, விளையாட்டு ரசிகர்கள் அதோடு ஐக்கியப்பட்டுருவாங்க, ஒன்றிருவாங்க, ஒரே சிந்தனை, ஒரே இது. அதுதான் இப்ப சில அரசியல்வாதிகள் எலெக்ஷன் வரும், ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்திருப்பாரு, அதே எண்ணம், அதே சிந்தை, அதிலேயே ஐக்கியப்பட்டிருப்பாரு. சில தொழில், அந்த தொழில் வெறி, எப்படியாவது மேலே முன்னேறி விட வேண்டும், அந்த தொழிலோடு ஐக்கியப்பட்டிருப்பார்கள். அதே போல நாம் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1 9 ஒரு காரியத்தை பவுல் எழுதுகிறார். அது எல்லாருக்குமே, விசுவாசிகள் எல்லாருக்குமே பொருந்தும். 1 கொரிந்தியர் 1 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே, அதாவது பிதா சொல்ற, என்னுடைய குமாரன், ஆனால் உங்களுடைய கர்த்தர், நம்முடைய உங்களுடைய கர்த்தராக இருக்க இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு, என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் ஐக்கியமாய் இருப்பதற்காகத்தான் நான் உங்களை அழைத்திருக்கிறேன். உங்களை அழைத்த தேவன் நான் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறேன். அப்ப நம்முடைய ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் ஆவியா இருக்கிறார். சரி, அவர் இன்றைக்கு நம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்படியா கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் தேவன்
நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் சாதாரண ஆட்கள் அல்ல. கர்த்தரால் அவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய ராஜ்யத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். எதற்காக? அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்காக. இப்போ 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி, இது ஆதி அப்போஸ்தலர்கள், எல்லாம் பரிசுத்தவான்கள். நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் சொல்ல, நீங்க எங்களோட ஏன் ஐக்கியமா இருக்கணும்னா, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. அதனால நீங்கள் எங்களோட ஐக்கியமா இருக்கணும். நீங்க எங்களோட ஐக்கியமா இருந்தா நீங்க பிதாவோட குமாரனோட ஐக்கியம். இயேசு கிறிஸ்துனா என்னை கண்டான் பிதாவை காண்கிறான், என்னால் அன்றி ஒருவன் பிதாவினிடத்துல வரான். இன்றைக்கு அப்ப இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருந்தால்தான் நான் பிதாவோடும் ஐக்கியமாய். அதற்கு நீங்கள் ஆதி அப்போஸ்தலர்களாகிய பரிசுத்தவான்களாகிய எங்களோடு ஐக்கியமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு அடையாளம் நம்முடைய ஐக்கியம் பரிசுத்தவான்களோடு கூட இருக்க வேண்டும். அப்ப தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறவன் எப்படி இருப்பான்? இந்த பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தோடு இருப்பவன் தான் தேவனோடு ஐக்கியமாய் இருக்க முடியும், இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்க முடியும். அவன் எப்படி இருப்பான் என்பதற்கு சில வெளிப்பாடுகளை யோவான் எழுதுகிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கிறேன். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ இங்க வெளிச்சம், இருள், ஒளி, இருள், சத்தியம், வேத வசனம், அது வெளிச்சம். இருள் பாவம். இப்ப அந்த இருளை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்தமாயிருக்கிறார். முன்னே தூரமாய் இருந்தோம், இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினாலே நான் சமீபமாய் இருக்கிறோம். இன்னைக்கு அவருடைய ரத்தம் தான் நம்ம அவரை அப்பா பிதாவை அழைக்க முடியும்னா புத்திர சுவாரத்தினாலே நமக்கு கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் சத்தியத்தின்படி நடக்கும். சத்தியம் என்றால் அவருடைய வசனம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. வேதமே வெளிச்சம், எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளி. அப்புறம் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து வெளிச்சமா இருக்கிறார். நான் அந்த வெளிச்சத்தில் நடக்க மாட்டேன், நான் இருள தான் நடப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இருளுக்கு வர மாட்டார், அவர் வெளிச்சத்தில் தான் இருப்பார். நீங்களும் அந்த வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். எந்த வெளிச்சம்? சத்தியத்தின் பாதையில் நடக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் நமக்கு வழி நடத்துவதற்கு பல கொள்கைகள் இருக்கிறது, அரசியல் அமைப்புகள் இருக்கிறது, நமக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கிறது, சில சமுதாய அமைப்புகள், ஊர் கட்டுப்பாடுகள், கோட்பாடுகள், இவைகளெல்லாம் நம்ம இந்த வழியில் தான் நடக்க வேண்டும் சொல்லுகிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும் என்றால், நீ என்னோட அந்யோன்யமா இருக்க வேண்டும் என்றால் என் வார்த்தைகளை விசுவாசிக்கணும், என் வசனத்தை விசுவாசிக்கணும். என் வசனத்தை கேட்டு தியானிச்சாதான் விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நீ வெளிச்சத்தில் நடக்க வேண்டும், சத்தியத்தின் பாதையில் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் சத்தியத்தின் பாதையில் நடக்கிறோமா? அதுக்கு ஒரு உதாரணத்தை அழகாய் சொல்லுகிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கத்தை ஆண்டவர் அழகாய் கொடுக்கிறார். நான் எப்படி சத்தியத்தின் பாதையில் நடக்கிறோம் என்பதற்கு சில விளக்கங்களை, அடையாளங்களை அவர் சொல்லுகிறார். 1-2 எக்ஸாம்பிள்ஸ் அவர் சொல்லுகிறார். அதுல 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஒளியிலே இருக்கிறேன், நான் ஆண்டவரோடு இருக்கிறேன், அதாவது சத்தியத்தில் வேதத்தின்படி இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில தான் இருக்கு.
நமக்கு கிறிஸ்தவனா இருந்து ரட்சிக்கப்பட்டோம். தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவன் எங்க இருக்கிறானா? அப்போ பகை சாத்தான் கொடுப்பது. நட்பு உறவுகளை புதுப்பிப்பது இயேசு கிறிஸ்து. அன்பு செலுத்துவது நட்புக்கு அடையாளம் அன்பு. இயேசு கிறிஸ்து அன்பா இருக்கிறார். சாத்தான் பகையை உண்டு பண்ணுகிறவன். அப்ப நாம சொந்த சகோதரர்கள் நேசிக்கிறோம். சொந்த சகோதரர் ஒவ்வொரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒரு கல்யாணம் கட்டுற வரைக்கும் எல்லாம் நல்லா ஒரு தாய் பிள்ளைகளா இருப்பாங்க. ஆனா கல்யாணம் வந்த பிறகு வெவ்வேறு குடும்பங்களா மாறி விடுவாங்க. ஒவ்வொரு குடும்பங்களா வரும்போது வரப்போறவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கு ஏற்றப்பதான் வாழ்க்கை அமையும். அவருடைய வேலை, வருமானம், அவருக்கு தோணுகிற பிள்ளைகள், இவைகள் அடிப்படையில கசப்புகள் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் ஏற்படும். ஆனா அதன் மத்தியில நம்ம சகோதர சிநேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நான் வெளிச்சத்தில் நடக்கிறேன் என்று சொல்லி சகோதரனை பகைத்தால் அது நம் இருளில் நடக்கிறோம். அதே இதுல 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்போ அன்பு கூர்ந்தா தான் நம்ம விசுவாசிக்க முடியும். இன்னைக்கு நாம யார் மேல ரொம்ப அன்பா இருக்கிறோமோ அவர்கள் எப்போ நம்ம நினைவை விட்டு விலக மாட்டார். அடிக்கடி நினைப்போம். அவள் நம்ம கூடவே இருக்கிற ஒரு உணர்வு இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து மீது நீ அளவற்ற அன்பாய் இருக்கிறாய் என்றால் இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? சகோதர அன்பில் சேர்ந்தவர்களா இருப்பார். இது உடன் பிறந்த தாயின் வழி பிள்ளைகளுக்கும் பொருந்தும். ஒரே அப்பத்தையும் சரீரத்தையும் புசிக்கிறவர்களுக்கும் பொருந்தும். ஏனென்றால் அதை அவர் சொல்லுகிறார். ஆதி அப்போஸ்தலர் சபையில இருந்தவங்க எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, பல குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் தான் அந்யோன்யமாய் ஒன்றாய் கூடி அப்பமிட்டுதலும் ஒருமித்து கூடியிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? இந்த சகோதர சிநேகத்தை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் திருச்சபையில திருவிருந்து, அப்பம் பிட்குதல் என்ற பகுதி வைக்கப்படுகிறது. நான் அன்பின் நிமித்தமா தானப்பா என்னையே பிக்க ஒப்பு கொடுத்தேன். இந்த அன்பினால் தானே நான் உனக்கு உயிரை கொடுத்தேன். இந்த அன்பினால் தானே உனக்கு ரத்தத்தை கொடுத்தேன், என் சரீரத்தை கொடுத்தேன். ஆனா நீ அதுல பங்கு கொண்டுகிறேன் என்று சொல்லி உன் சொந்த சகோதரத்துல நீ பகைத்தால் என்ன அர்த்தம்? அவனை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க நம்ம ஒரு சிறு கூட்டம். உங்களை பத்தி எல்லாரும் நல்லா தெரியும். நீங்க எல்லாம் சகோதர சிநேகம், அன்பு, ஐக்கியத்துல இருக்கிறீங்க. ஒருவேளை இது ஒரு பெரிய மீட்டிங்கா இருந்து ஒரு 200 பேர் 300 பேர் சபையில கேட்கிற இடத்துல செய்தியை கொடுத்தா நிச்சயமாவே அது அநேகருக்கு இது போறோம். நீங்க சொந்த சகோதரனை பகைத்து விட்டு திருவிருந்துல பங்கு கொள்வதில் என்ன அர்த்தம்? அவை தேவனிடத்திலும் ஒப்புரவாக வேண்டும், சகோதரனிடத்திலும் ஒப்புரவாக வேண்டும். இதுதான் சிலுவையின் உபதேசம். அப்ப எனக்கு அருமையான தேவஜனம், தேவனோடு ஐக்கியமா இருக்கிறேன்னு சொன்னால் முதல்ல இதுல ஐக்கியமா இருக்கான். சரி, இப்ப நமக்கு வசனங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா வசனமும் வெளிப்பாடுகளும் தீர்க்கதரிசனமும் இல்லாத ஒரு காலத்துல, தேவன் யார் எப்படி இருப்பார் என்று அறியப்படாத காலத்திலே ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரித்தானாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல அவரு ஏனோக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறது. மெத்துசலாவுடைய இந்த வம்சம். அவன் கிட்டத்தட்ட 365 ஆண்டுகள் அவன் உயிர் வாழ்ந்தான். 65வது வயதுல தான் அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. ஆனா அதுக்கப்புறம் எழுதப்பட்டிருக்க 300 வருஷம் அவன் தேவனோடு சஞ்சரித்தான். நான் அதை நினைக்கிறேன், பிள்ளை பாக்கியம் இல்லாத ஒரு காலம். இவனுக்கு வயது 65 ஆகிவிட்டது, ஆஸ்திகள் இருக்கிறது. அந்த காலத்துல வைத்தியங்கள் எப்படிப்பட்டதா இருந்தது தெரியாது. இவன் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, யாரோ ஒருவர் இருக்கிறார் என்று அறியப்படாத ஒருவரை தேவனாக நினைத்து
அவரோடு கூட வாழ ஆரம்பித்தான். சஞ்சரித்தான் என்றால் டுவெல்லிங் வித், ஒரு கணவனும் மனைவி தான் சஞ்சரிக்க முடியும். ஆதாமும் ஏவாளும் சஞ்சரித்தார்கள் என்று இருக்கு. அது கணவன் மனைவி மாம்சத்துல இருக்கிறார். ஆனா அவனுக்கு தேவன் யாருன்னு தெரியாது, அவருடைய நாமம் என்ன தெரியாது, அவரை எப்படி தொழுது கொள்ளணும் ஆராதிக்கணும் எதுவுமே தெரியாது. பிரமாணம் கிடையாது, கற்பனை கிடையாது, கட்டளை கிடையாது. ஆனா அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவச்சனம், இன்றைக்கு நாம் உலகத்துல வாழ்கிறோம். நமக்கு கணவன் மனைவி, பிள்ளைகள், உறவுகள், நட்புகள், பொதுஜனங்கள், ஊர் மக்கள், சபை மக்கள் என்றெல்லாம் பல்வேறு தரப்பினர் இருக்கிறார்கள். இதன் மத்தியில் நாம் தேவனோடு எப்படி சஞ்சரிக்க முடியும்? 8 மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேரம் சரீரத்துக்கு ஓய்வு தேவை, நமக்கு குடும்பம் இருக்கு. இந்த 24 மணி நேரத்துல நான் தேவனோடு எப்படி சஞ்சரிப்பேன்? அவரோடு கூட நான் எப்படி வாழ்வேன்? அவர் மாம்சத்தில் இல்லை, ஆவியா இருக்கிறார். ஆனால் அந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். 1 பேதுரு 1 அதிகாரம் 17 நம்ம வாசிக்கிறாங்க. ஒரு காரியம் அழகா இருக்கு. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளும். நமக்குள்ள ஒரு பயம் இருக்கணும். பயம்னா இருட்டை பார்த்தல, பேயை பார்த்தல, மிருகத்தை பார்த்தல, மனைவி பார்த்தல. அப்ப எதை பார்த்து பயப்படணுமா? பாவத்தை குறித்து, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூர்ண அன்பு பரிசுத்தமாக்கும். அப்போ ஒரு மனுஷன் பாவம், துன்மார்க்கம் இவெல்லாம் செய்யும் பொழுது அவன் வாழ்க்கையில பயம் வந்து விடுகிறது. அப்ப நீ களங்கம் இல்லாம உத்தமனாய் வாழு. இந்த உலக வாழ்க்கை ஒரு பரதேசியின் வாழ்க்கை. அப்ப ஏனோக்கு பிரமாணம், வசனம், எச்சரிக்கை, தீர்க்கதரிசி எதுவும் இல்லாத காலத்திலேயே ஒரு தேவன் இருக்கிறார், அவர் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி, பிற்காலத்துலதான் யோசேப்பு. ஆனா இவர் ஆதாம் ஏவாளுக்கு அடுத்த முறை வந்தவர். ஆனா இவர் என்ன செய்தாராம்? தேவனோடு கூட சஞ்சரித்தார். பாருங்க, இந்த ஏனோக்குக்கு பிறகு அவன் சந்ததி முற்றிலுமே அழிக்கப்படுகிறது. அதுல தப்பிச்சது நோவாவுக்கு பிறகு, ஏனோக்குக்கு பிறகு நோவா தான். நீதிமான் தீங்கு வருவதற்கு முன்னமே எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று சொல்லி ஏசாயா 57 இருக்கு. அப்போ பின்னால நான் அழிக்க போறேன்னு தெரியும். நோவா காலத்துல எல்லாத்தையும் அழிக்க போறாரு. இந்த ஏனோக்கு பத்த பிள்ளைகள் எல்லாமே வம்சம் எல்லாம் போயிட போகுது. ஆனா கர்த்தர் ஏனோக்கை எடுத்துக்கொண்டார். பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதம். காரியங்களை அறிந்தவர் தேவன். இவன் தேவனை அறியாமலேயே பாவத்துக்கு, துன்மார்க்கத்துக்கு விலகி தன் மனசாட்சியின்படி ஒரு சுத்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான். இன்னைக்கு நம்மிடத்துல அது இருக்கிறதா? இன்னைக்கு வசனம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா துணிகரம் இருக்கு, பாவம் இருக்கு. கேட்ட நம்ம என்ன சொல்றோம்? பாவத்தை அறிக்கிறது இறக்கம் பெற்று விடலாம். இல்ல, விட்டு விட வேண்டும். 7 முறை ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஆனா அதே கதி என்றதுனா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டுல ஜனங்கள் பாவம் செய்தார்கள், பலி செலுத்தினார்கள். பாவம் செய்வார்கள், அப்புறம் பலி செலுத்துவார்கள். அதுக்கு ஒரு விமோசனத்தை கொடுப்பதற்காக தானே இயேசு கிறிஸ்துவை பலியாக்கினார். இன்னைக்கு நாம அப்படிதான் இருக்கோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு பயம் இருக்கணும். என்ன பயம்? எதை குறித்தும் அல்ல, துணிகரமாய் நான் பாவம் செய்வது எப்படி? நீங்க நம்ம 4 பேர் பார்க்க எந்த தப்பும் செய்ய மாட்டோம், சுத்தமா இருப்போம். ஆனா தனிமை, ஒரு மனிதனை பாவத்தை தழுவ தனிமை. நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கிறது? எனக்கு அருமையான தேவச்சானே, இப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ எல்லாவற்றிலும் ஒரு 300 வருஷம் ஒருத்தன் எப்படி வாழ்ந்திருக்கிறான்? வருஷத்தம் வாழ்ந்திருக்கான். 65 வருஷம் மாம்சத்துல வாழ்ந்திருக்கிறான். பிள்ளை பாக்கியம் இல்லை. அந்த சமயத்துலதான் அவன் கர்த்தரை, ஆண்டவரை கிரகித்து அவன் தேட ஆரம்பித்திருக்கிறான். பிள்ளை பெற்று நன்றி கடனாய்
முன்னோர் நம்ம எத்தனை நன்மைகளை ஆண்டவர்கிட்ட பெற்றுக் கொள்கிறோம். ஆனா அவருக்கு நன்மை கடனாய், நன்றி கடனாய் பொன்னையோ பொருளையோ கொடுக்கிறோமே ஒழிய ஒரு தூய வாழ்க்கையை அவருக்கு சமர்ப்பிக்கிறோமா? இன்னைக்கு அதுதான் கேள்வி. ஏனோக்கு காணாத தேவனை, அறியப்படாத ஒரு தேவனோடு கூட லிட்டரலா வாழ்ந்திருக்கிறார். நீங்களும் நினைச்சா வாழ முடியும். 1 தீமோத்தேயு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது, சொந்த குடும்பத்தை விசாரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து விளக்கல்ல, 30 வருஷம் சொந்த குடும்பத்தை விசாரித்தார். மரணத்தின் தருவாயிலும் தன் தாயை அனாதையை விட்டு செல்லவில்லை. நன்றா தெரிந்து கொள்ளுங்கள். அவர் பெரிய சொத்து சுகத்தெல்லாம் சேர்த்து வைக்கல, அன்பை சுதந்திரித்து வைத்திருந்தார். இவரோடு கூட இருந்த உடன் ஊழியன் ஆதி அப்போஸ்தலன் யோவான் இயேசு கிறிஸ்து தாயை பொறுப்பெடுத்துக் கொண்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்கனவே சகோதரர்கள் இருக்கிறார்கள். இதனால் தன்னுடைய ஸ்தானத்தில் ஒரு சிரேஷ்ட புத்திரனாக யோவானை கொடுத்து விட்டுதான் கர்த்தர் சென்றார். சொந்த குடும்பத்தை அவர் விசாரித்தார். நான் தான் சொல்றேன், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களை தகப்பனில்லாதவர்களை விட மாட்டேன், அனாதைகளை விட மாட்டேன், நான் உங்களுக்கு இருப்பேன் என்று சொல்வதற்கு காரணம் அதான் காரணம். அவன் சொந்த குடும்பத்தை விசாரிக்கிறேன். இப்போ இவனுக்கு பிள்ளை பிறந்துச்சு. யாருக்கு? ஏனோக்குக்கு பிள்ளை பிறந்துச்சு. இப்ப இவன் 300 வருஷம் அதுக்கு பிறகு இருக்கிறான். அப்ப அந்த பிள்ளைக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கும், அந்த பிள்ளை பேர பிள்ளைங்க. அப்போ மெத்துசுலா, லாமேக்கு, லாமேக்கு பிறகு பிள்ளைகள் அப்படியே பிறக்குது. இந்த லாமேக்கு தான் நோவாவை பெற்றெடுக்கிறான். அப்போ அந்த பிள்ளைகள் எல்லாம் இவன் என்ன செய்திருக்கணும்? குடும்பத்தை விசாரிக்கணுமா வேண்டாமா? அவங்க மொத்தம் எத்தனை ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், எத்தனை பேர பிள்ளைகள் என்று சொல்லி அக்யூரேட்டா குறிப்பிடப்படவில்லை. இப்போ அந்த குடும்பத்தை சோறுபடணுமே. சோம்பேறியா இருந்தா நடக்குமா? உன் வயல் தானா விளைஞ்சிருமா? மாடு தானா பாலை கொடுத்துருமா? ஆடு தானா மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துருமா? அப்ப இவன் ஏதோ ஒரு தொழில் செய்திருக்கிறான். நம்ம போல பாடுபட்டு தான் உழைத்திருக்கிறான். உழைத்து குடும்பத்துக்கு ஆகாரம் கொடுக்கிறான். இந்த காலத்தை போல படிப்புக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்க வேண்டிய காலங்கள் அல்ல. படிப்பு என்பது அந்த நாட்களில் வெளிப்படாத ஒரு காரியம். அப்படிப்பட்ட காலத்துல தன் குடும்பத்தை அவன் விசாரிச்சிருக்கிறான். யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அதை விரும்புகிறான். தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிறான். அதுக்காக குடும்பத்தை விட்டு சன்னியாசியா போகல. இன்னைக்கு அநேகர் நிச்சயம் அவங்க குடும்ப பாரம் தாங்க முடியாம தற்கொலை செய்து கொள்வார்கள், அல்லது காசிக்கு போற சன்னியாசி சொல்லி போயிடுவாங்க. இவர் அப்படிலாம் இல்லையே, குடும்பத்தை காப்பாற்றி இருக்கிறார். அதனால்தான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. என்ன அர்த்தம்? தன் குடும்பத்துக்காக ஜெபித்திருக்கிறார். அதான அர்த்தம். தன் குடும்பத்துக்காக ஜெபித்திருக்கிறார். அதுதான் இவன் குடும்பத்துல அந்த சந்ததியில நோவா தப்புவிக்கப்படுகிறான். நோவாவுக்கும் எனக்கும் இடப்பட்ட சந்ததிகள் மரித்திருந்தார்களா உயிரோடு இருந்தாலும் தெரியாது. ஆனா நியாயத்திருப்பு நாள்ல கட்டுண்டு காவல்ல கட்டுண்டு இயேசு கிறிஸ்து உயிர்த்து மரித்த நாள்ல அவர் பாதாளத்துக்கு போய் காவலில் கட்டுண்டு கிடந்தார். நோவா காலத்துக்கு முற்பட்டவர்கள் அவர்களெல்லாம் என்ன செஞ்சாரு? அழைத்து வந்தார் என்பதுல ஏனோக்குடைய குடும்பம் இருந்திருக்கும். ஆனா ஏனோக்கு எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்திருக்கணும். அதான் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் மரித்து அடக்கமனப்பட்டு எழுப்பப்பட்டான். எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் சரீரம் கூட மண்ணுல போய் புழுதியாயிடக்கூடாது, புழுது அரிச்சிடக்கூடாது என்பதில் கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவராயும் அவனை தூக்கி எடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்ப குடும்ப வாழ்க்கையிலும் தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து யாரையும் நீ குடும்பத்தை விட்டு ஓடிப்பான்னு சொல்லல. ஒருத்தன் பிசாசு நீங்கிறான், நான் உன்னோடு கூட வருவேன்னு சொல்லுறேன். இல்ல, உன் குடும்பத்துல போய் உன் குடும்பத்துக்கு போ. அவர் குடும்பத்தை விசாரிக்கிறார். எனக்கு அருமையாக வச்சாங்க. அப்ப அந்த ஏனோக்கு எப்படியெல்லாம் குடும்ப வாழ்க்கை, ஒரு பக்கம் பரிசுத்தமான வாழ்க்கை, இன்னொரு பக்கம் குடும்ப வாழ்க்கை, அதன் மத்தியில கர்த்தரை தேடு.
இன்னொரு இடத்துல மிக அழகாய் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். இந்த ஏனோக்கு பழைய ஏற்பாட்டுக்காரன்னு சொல்றோம். ஆனா யூதாக்கள் நிருபத்தில் ஒரு அற்புதமான காரியம் இந்த ஏனோக்கை குறித்து எழுதப்பட்டிருக்கு. யூதா எழுதின நிருபம் 14-15 இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தை எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறி. இவர் யாரு? எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம்! இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் வருவேன். இதை அப்பவே சொல்லிட்டாரு. ஏனோக்கு ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை. ஆனா அன்னைக்கு வெளிப்பாடுகள் இல்லை, வருகை குறித்து எச்சரித்திருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? குறைந்தபட்சம் நம்ம குடும்பத்துக்காவது வருகை குறித்து எச்சரிக்கணும். அப்பதான் நம்ம தேவனோடு கூட ஐக்கியமா இருக்க முடியும். இன்னைக்கு எல்லாமே ப்ராஸ்பரிட்டி, அற்புதம் நடந்தா போதும். இயேசு கிறிஸ்து ஒரு டாக்டரா, லாயரா, போலீஸ் ஆபீசரா, ப்ரொவைடரா இப்படிதான் பாக்குறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நம்ம இன்னும் அறிந்து கொள்கிற விதமா அறிந்து கொள்ளணும். அவர் நம்ம ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல மணவாளனா இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள்ள வேணும். அந்த ஐக்கியத்துல நம்ம இன்னைக்கு நாம் நிலைத்திருக்க வேண்டும். இப்போ ஒரு வருகையை பத்தி அந்த நாட்கள் யோவான் ஸ்நானன் சொன்னார், எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை அழைப்பதற்கு பாத்திரம் எல்லாம் மனம் தருமங்கள் உரியன் மாமி குட்டிகளே மனம் தருமங்கள் பரலோராஜ்யம் செம்மையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். பல பழைய தீர்க்கதரிசிகளும் பழைய படி தீர்க்கதரிசியும் சொல்லியிருக்கிறார். நியாயத்தீர்ப்பை குறித்து இந்த நாள் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னோட்டமாய் சோதங்கமாரா பட்டணம், நினைவே பட்டணம் எல்லாமே இருக்கு. ஆனா இந்த ஏனோக்கு வருகை குறித்து எச்சரித்தார். காஸ்பல்ல இன்னைக்கு முக்கியமான ஒன்று வருகை குறித்து சொல்லணும். அப்பதான் காஸ்பல் நிறைவு பெறும். ஃபுல் காஸ்பல். இன்னைக்கு பிறப்பு, அவருடைய இறப்பு, அவருடைய வல்லமையினால் அற்புதம், இதே அதோட நிறுத்திவிடக்கூடாது. வருகைக்கு ஆயத்தப்பட்டுகிற மணவாட்டி சபைகளை கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவங்க பார்க்கிறோம், வருகையை அறிவிக்க வேண்டுமா? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ, எனக்கு சாபம். என்ன அற்புதமான காரியம்! அப்ப இதைத்தானே அன்னைக்கு ஏனோக்கு செய்தா. இப்ப தேவனோடு சஞ்சரிக்கிறது என்பது ஒரு பக்கம் பரிசுத்தமான வாழ்க்கை, உலகத்தோடு கரைபடுகிற வாழ்க்கை அல்ல, உலகத்துக்கொத்த வேஷம் தரிப்பதும் அல்ல, உலகத்தாரோடு ஒத்து போகிற காரியங்கள் அல்ல. இன்னொன்று, நான் என்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறேன்னு சொல்லி கொடுத்த குடும்பத்தை விட்டு விலகிற அனுபவம் அல்ல. அதுலயும் ஜாக்கிரதையா இருக்கு. இவைகள் மத்தியில சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வருகை குறித்து கட்டாயம் சொல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் கொஞ்சம் கவனத்துல கொள்ளும். இந்த 3 தான் நாம் தேவனோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். முதல்ல சொன்னேன், வெளிச்சத்தில் நடக்கணும். இருள் என்பது பாவம். சத்தியம் என்ற வெளிச்சத்துல நடக்கிறவர்கள் தேவனோடு இருக்கிறவர்கள். அடுத்தது, அவருடைய சரீரத்திலும் அப்பத்திலும் நாம் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். அந்த விசுவாசிக்க வேண்டும். அது தேவனோட ஐக்கியமாய் இருப்பதற்கு செய்யப்படுகிற காரியம். இன்னொன்று, ஏனோக்கை போல இந்த 3 காரியங்கள் நாம் செய்வோமானால் நம் தேவனோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறோம் என்பதற்கு அது அடையாளம். ஃபெல்லோஷிப் வித் காட். அடுத்தது, ஃபெல்லோஷிப் வித் ஃபேமிலி, குடும்பத்துக்குள் நம்முடைய ஐக்கியம்.
இது ஏற்கனவே நான் எனக்கு குறித்து கொஞ்சம் சொன்னேன். குடும்ப வாழ்க்கையிலும் எப்படி தேவனோடு இருக்க முடியும் என்பதற்கு சொன்னேன். ஆனா இப்போ குடும்ப வாழ்க்கையில் நாம் எப்படி ஐக்கியமாய் இருக்க வேண்டும்? ரோமர்களின் நிருபம் 15ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரோமர் 15ஆம் அதிகாரம் 5-7 5-7 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசி. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள. அப்போ இதுல முழு குடும்பம் 5 பேர் இருந்தா ஏக சிந்தை இருக்கும். ஒண்ணு வடக்க, ஒண்ணு தெற்க, ஒண்ணு மேற்கு இருக்கக்கூடாது. ஏக சிந்தை. நம்ம ஒரு குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர். சில இதுல கணவன் அப்படி இப்படின்னு தான் இருப்பாரு. ஸ்திரீகள், எனக்கு தெரிஞ்ச ஸ்திரீகள் ஆண்டவருக்கு காரியத்துல பர்ஃபெக்டா இருக்கிறாங்க. பிள்ளைகளும் அப்படி இப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அதுதான் விரும்புகிறேன். ஏக சிந்தை. எங்க ஒரு மனம் இருக்கோ அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும். ஆவிக்குரிய பிரகாரமாய் ஒவ்வொருக்கு சில பரிமாணங்கள் இருக்கும். சிலருடைய விசுவாசம் வித்தியாசமா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சிலர் விழுவார்கள், எழும்புவார்கள், இப்படிலாம் இருக்கும். சின்ன பிரச்சனை வந்தா சோர்ந்து போவாங்க. எப்பொழுதுமே நல்லதா நடந்தா சந்தோஷமா கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன், புகழுவேன், போற்றுவேன் என்று சொல்லி கையத்த கத்தையான நல்லா இருப்பாங்க. ஆனா சில பாடுகள் வரும்பொழுது வாழ்க்கை எங்களுக்கு களைப்பு நிறைந்தது, சலிப்பு நிறைந்தது. என்ன வாழ்க்கையா, சை, ஒரு மெக்கானிக்கல் லைஃப். சலிப்பு வந்துவிடும், அதிருப்தி வந்துவிடும், குறைகள் வரும். வாழ்க்கை என்பது சாதாரண காரியம் அல்ல. பிள்ளைகளால பிரச்சனை வரும், கணவன் மனைவி உறவுக்குள்ள சில ஆஹ் பிரச்சனைகள் வரும், வராதுன்னு சொல்லவே இல்லை. இதுதான் குடும்பம். ஆனா அனைவருக்கும் எப்படி ஒரு மனம் வரும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோணத்துல இருந்தா எப்படி ஒரு மனம் வரும்? அப்ப அந்த ஒரு மனம் இருந்தால்தான் விசுவாசம் உறுதிப்படும். இப்ப எந்த ஒரு காரியத்தை குறித்தும் இருவர் ஒரு மனப்படும். ஒருத்தர் விசுவாசம். அப்போ ஒரு குடும்பத்துல அத்தனை பேரும் ஒரே மனதாய் விசுவாசித்தார். ஒரு சபை எல்லாரும் ஒட்டுமொத்தமா விசுவாசித்தார். நடக்கும். இப்ப இன்றைக்கு நம்ம இந்த ஒரு மனம் வேணும், இந்த விசுவாசம் வேணும். பவுல் தீமோத்தேயு குடும்பத்தை குறித்து ஒரு அழகான காரியத்தை சொல்லுவார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4-5 இந்த வசனங்களை வாசிக்கிறேன். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூர்கிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் சோதரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். 3ஆவது ஜெனரேஷன், பாட்டி, அம்மா, மகன். பாருங்க, அப்ப அவங்க விசுவாசத்தை எந்த அளவுக்கு எம்பசைஸ் பண்ணி இருக்கிறாங்க. பாட்டிக்குள்ள இருந்துச்சு. இப்போ பவுல் விட வயசு கூடவங்களா இருந்திருக்கணும். அப்போ அந்த ஐனிக்கையில பவுலோட ரொம்ப மூத்தவங்களா இருந்திருக்கணும். அப்ப அவங்களுக்குள்ள விசுவாசம் இருந்து அந்த விசுவாசத்தை அவங்க மகளுக்குள்ள வச்சு இன்னைக்கு தீமோத்தேயுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்திருக்கு. என்ன அழகான ஒரு வார்த்தை. ஏன்னா பவுல் இதெல்லாம் ஒரு 60-70 வயசு வரும்போதுதான் தீமோத்தேயு குறித்து அதிகமா எழுதுவது. அதாவது ஒரு முதிர் வயதுல தான் இருக்கு. நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, பிரபஞ்சத்தை விட்டு நான் போகிறேன் என்றெல்லாம் தீமோத்தேயு தான் அவர் சொல்லுகிறார். அதனால ஒரு முதிர் வயது. அதனால ஒரு பாட்டியை பார்த்திருக்கலாம், அம்மாவை பார்த்திருக்கலாம். உள்ள பாட்டியும் அம்மாவும் ஒரே காலத்துல ஆதியப்போஸ்தலர் திருச்சபையில ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம். அந்த விசுவாசம் இன்னைக்கு அவனுக்குள்ள இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம்
இன்னைக்கு நம்ம உலகத்துல சொத்து சேர்த்து போறோமோ சுகத்தை வைக்கிறோமோ தெரியாது. கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைக்கணும். இன்னைக்கு என்னுடைய பெற்றோர்கள் நல்லவர்கள் தான், கிறிஸ்துவை அறிந்தவர்கள் தான். ஆனா அவர்கள் காலத்துல அவர்களுக்கு என்ன முன்னோர்கள் சொன்னாங்க அதன்படிதான் வாழ்ந்தார்கள். வேதத்தின் பிரசங்கங்கள் இதெல்லாம் காட்டிலும் சபை அவங்களுக்கு எப்படி நடக்கணுமோ அதுல உறுதியா இருப்பாங்க. கொஞ்சம் கூட தங்களை மாற்ற மாட்டாங்க. சபை என்ன சொல்லிச்சோ அதை அப்படியே கீழ்ப்படிவாங்க. அதுதான் அவங்களுடைய கீழ்ப்படிதல், விசுவாசம். ஆனா இன்னைக்கு நமக்கு வசனம் நல்லா கேட்கிறோம், வசனத்தை தியானிக்கிற ஆற்றல், வசனத்தின் வெளிப்பாடுகள், ஆவியானவர் இன்னைக்கு பலமாய் கிரியை செய்து கொண்டு இருக்கு. இப்ப நம்முடைய விசுவாசம் நம்முடைய முன்னோர்களை காட்டிலும் எவ்வளவு பெரிதா இருக்கணும். சொல்ல ஆகும் கட்டளை நிற்கணும். யோசுவா சூரியன் சந்திரன் தரிக்கை செய்தானே, அந்த விசுவாசம். ஒவ்வொரு அற்புதத்தை செய்யும் போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். மனுஷகுமாரன் வரும் கடைசி நாளிலே விசுவாசத்தை காண்பாரோ. ஏன்னா கடைசி காலங்களில் அவ்வளவு பாடு பிரச்சனைகள் இருக்கும், ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், சலிப்பு இருக்கும், உபத்திரங்கள் இருக்கும். ஆனா விசுவாசத்துல மட்டும் நாம் வல்லவர்களாய் காணப்பட வேண்டும் என்று பவுல் மிக அழகாய் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கணும். அதிருப்தி வந்து விட்டால் அவிசுவாசம் வந்துவிடும். எப்பொழுதுமே போதும் என்கிற மனது இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு இன்னும் போதாது, அது பேராசை ஆகிவிடும். எனக்கு இந்த சொத்து போதாது, இன்னும் எனக்கு அவ்வளவு சம்பளம் போதாது, அது போதாது, இது போதாது. உனக்கு என்ன இருக்கோ அதுல சந்தோஷமா இருக்க வாழ்க்கை. இல்லாத நினைச்சு புலம்பிட்டே இருக்கக்கூடாது, இருக்கிறத சந்தோஷமா இருக்கு. அதான் பவுல் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இப்ப குடும்பத்துல இல்லாத நினைச்சு சலிச்சுட்டே இருக்கக்கூடாது, அதிருப்தி அடையக்கூடாது. நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல சந்தோஷமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பத்துல ஒருத்தருக்கு ஏற்றத்தாழ்வுக்கும் இடம் கொடுத்து விடக்கூடாது. இதுதான் ஆண்டவர் விரும்புகிற குடும்பத்துக்குள்ள, வீடுகளுக்குள்ள காணப்படுகிற அந்யோன்யம். சரி, இன்னும் சில விளக்கங்களை கொடுக்கிறேன். யோசுவா 24:15 நானும் என் வீட்டாருமோ என்றார், கர்த்தரையே சரி. அப்ப அவன் எந்த அளவுக்கு நடத்தி இருக்கிறான், முழு குடும்பத்தையும் கர்த்தரை சேவிக்கும்படியாய் ஆயத்தம் பண்ணியிருக்கிறான். எரேமியா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல தகப்பனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த ரேகா புத்திரர் என்று எழுதப்பட்டிருக்கு. தகப்பன் சொல்லிட்டான், எப்பா நம்ம திராட்சை தோட்டத்தை நாட்டக்கூடாது, திராட்சை ரசம் பருகக்கூடாது. அப்போ அந்த ரேகாபுடைய புத்திரர் யோனாதாப், அந்த வம்சம். ஆண்டவர் ஒரு உதாரணத்துக்கு சொல்றாரு, பாரு நான் சொல்ற வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க, ஆனா ஒரு தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு ஒரு குடும்பம் இத்தனை தலைமுறையும் கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் என்று எரேமியா இடத்துல வேதனைப்படுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 35:10. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். யார் சொன்னாலும் நாங்க திராட்சரசம் பருக மாட்டோம், திராட்சை தோட்டத்தை நாட்டவும் மாட்டோம். அது எங்க தகப்பன் கொடுத்த கட்டளை. இது ரேகாபின் புத்திரன். இன்னைக்கு நம்முடைய தகப்பன் யாக்கோபின் தேவன், சர்வ வல்லமிழ தேவன். அந்த கற்பனைகள், கட்டளைகள் எல்லாம் நமக்கு வேதத்துல இருக்கு, சபையில் எடுத்து கொடுக்கிறோம். அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கட்டாயம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்தால் குடும்பங்களும் ஆசீர்வாதமா இருக்கும். தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிற கிறிஸ்தவ குடும்பம் என்று பெயர்படும். இன்னொன்று, எபிரேயர் 11:7 நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான். ஐக்கியம். அதோட குடும்பம் எல்லாரையும் ரட்சித்து கொண்டானே. கர்த்தருடைய கிருபை நோவாவுக்கு தான் கிடைச்சது. அவன் மனைவியை மீட்டு கொண்டான். அது மாத்திரமல்ல, 3 ஆண் பிள்ளைகள், அவருக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகைகள், கல்யாணம் ஆகல. அப்போ அவங்க பெற்றோரிடத்துல போய் சம்பந்தார் இடத்துல போய் கன்வின்ஸ் பண்ணி
இந்த பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்தானா அந்த பிள்ளைகளும் வந்துட்டேன். ஐயோ, நாங்க தப்புவிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும் சொல்லி நோவாவுக்கு பின்னால வந்து அந்த பிள்ளைக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப நோவாவுடைய சம்பந்தார் குடும்பம் எல்லாம் தண்ணிக்குள்ள போயிட்டு, நோவாவுடைய பிள்ளைகளுடைய மச்சினமார் எல்லாம் தண்ணிக்குள்ள போயிட்டாங்க. ஆனா அந்த நோவாவுடைய சம்பந்தார்ல அந்த பிள்ளைகள் மருமக்கள் ஆவதற்கு முன்னமே இந்த பிள்ளைக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. அதே போல நம்முடைய குடும்பத்தாரை ரட்சிப்புகளை நடத்துவதற்கு நாம் பல காரியங்கள் செய்ய வேண்டும். இப்ப நேரம் இல்லை. கடைசியாக ஒரு காரியத்தை நாம் செய்யணும். வாசித்து தியானித்து நாம் நிறைவு செய்யலாம். இப்ப நாம் தேவனோடு சஞ்சரித்தோம், குடும்ப குடும்பத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். நல்லது. அப்ப தேவனோடு வாழ்வதும் நம்முடைய வீட்டோடு குடும்பத்தோடு வாழ்வது மாத்திரம் வாழ்க்கை இல்லை. உலகத்துல வாழ்கிறோம். அந்நிய உலகத்துல நம்ம மற்றவர்களை நேசிக்க வேண்டும், சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், தன்னை போல் பிறனையை நேசிக்க வேண்டும் என்றெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அன்பு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அது ஆவியின் பிரமாணமாய் இருக்கிறது. நான் அதே தேவன் தான் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 இருந்து 16 வரைக்கும் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 இருந்து 16 வரைக்கும் வாசிக்கிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அந்நிய நுகத்துல பிணைக்கப்படக்கூடாது. அவிசுவாசிகளோடு சம்பந்தம் நம்ம பிணைக்கப்படக்கூடாது. கிறிஸ்துவுக்கும் பெரியாளுக்கும் இசைவியது. தேவனுடைய ஆலயத்துக்கு போறவன் நீ விக்கிரக ஆலயத்துக்கு போகக்கூடாது, சம்பந்தமே கிடையாது. அழகாய் சொல்லிவிட்டேன். ஆனா இவர் தான் சொன்னார், இப்ப நாம புறமார்க்கத்தார் தானே, அந்நியரை தானே இருந்தோம், நம்ம குற்றுண்டு கிடந்தோம். ஆனால் இந்த நம்மை தேடி நல்ல சமரியனை இயேசு கிறிஸ்து வந்தாரு. பாவியான மனுஷன் வீட்டுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து போகத்தானே செய்தாரு. ஒரு ஸ்திரீ விபச்சாரி அடையாதிருந்தாலே வந்து கால விழுற, ஆனா அவளையும் மன்னித்தாரு. என் மரணம் நினைவு கூறுவது போல இவள் செய்த நற்கிரியர்கள் நினைவு கூறப்படும் என்று சொன்னாரு. சகை என்ற பாவியான மனுஷனுடைய வீட்டுக்கு போனாரு. இப்போ போகாம இருந்தாரா? போனார். ஆனா இயேசு சொல்லுகிற என்னிடத்தில் ஏதாவது ஒரு குற்றத்தை காண முடியுமோ, அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். பாவியான மக்களுக்கு தான் சுவிசாரிக்கிறார். பிணியாளிக்கு தான் வைத்தியம் தேவை, பாவிகளுக்கு தான் நான் ரட்சிக்க வந்தேன், நீதிமன்றங்களே இல்லை பாவிகளையே நான் ரட்சிக்க வந்தேன் என்றுதான் ஆண்டவர் சொன்னார். அப்ப எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, அப்ப நம்ம இன்னைக்கு உலகத்துல வாழ்றோம். நாம மைனாரிட்டி. 10 வீடு இருந்தா 8 வீடு அவங்க தான் இருக்கிறாங்க. ஆபீஸ்ல 50 பேர் இருந்தா 45 பேர் அவங்க தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்களை எப்படி தேவனிடத்துல பட்சபாதம் இல்லையே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். யோசிச்சு பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதானே தேவனுடைய சித்தம். இப்போ எல்லா மனுஷரும் நம்ம அன்பு பாராட்டுறோம். நான் அவருடைய பழக்கங்களை நாம் தொடரக்கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுவோம், இருந்தாலும் அந்த பழைய பழக்கங்களை சில வைத்திருப்போம். இல்ல, நம்ம ஊருக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது. நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் நாம் நடக்க வேண்டும். அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படவே கூடாது. இது பல இதுக்கு பொருந்தும், திருமணம் இவைகளுக்கெல்லாம் பொருந்தும். எல்லாம் வேலைக்கு சொல்லிக் கொண்டே இருந்தால் நீங்கள் அறிந்தவர்கள் அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றாகவே நாம இப்படி ஒரு வாழ்க்கை நடத்த முடியும். எப்படி அவர்களை நடத்த முடியும்? எப்படி நம்முடைய அன்பை வெளிப்படுத்த முடியும்?
இன்னைக்கு நாம் ஒரு பொருள் வாங்குறோம், ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றவர்களா என்று சொல்லி கேட்ட பொருள் வாங்குறோம். அவர்கிட்ட பேசாம நம்ம செய்வோம், நீ ஒரு பாவியான மனுஷன், அதெல்லாம் முட்டாள்தனம், நான் உன் கடையில் வாங்க மாட்டேன், அது சாபமான பொருள் அப்படியே சொல்ல முடியும்? அப்போ சோத்திரத்தினால எல்லாமே பரிசுத்தமாக்கப்படும். இப்போ ஒரு விவசாயி நெல்லை விதைக்கிறான், அவன் எந்த மார்க்கத்தானோ தெரியாத பூஜை பண்ணி விதைக்கிறான், அவன் ஜாமியை கும்பிட்டு தான் விதைக்கிறான், நாத்து நடுக்கிறான், அது நமக்கு அரிசியா வருது. அதை கொத்தரம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அத பவுல் சொன்னா, கடையில் வாங்குறத பார்க்காத, ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடு, துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். அந்த விசுவாசத்துல நம்ம வாழ்ந்தோம். ஆனா அந்நிய நுகத்தை எனக்கு அவங்க கைதான் வந்துடக்கூடாதுங்கிற, அவங்களோடு நம்ம ஒத்து போய்விடக் கூடாது என்று அடுத்த இரவு சொல்றேன். ஆனா அவர்களை மீட்கணும். அது எப்படி முடியும்? அதுக்குத்தான் நாம் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியமா இருக்கணும். அவர் தான் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் வெளிப்படுத்துவார், சகல சத்தியத்தில் நம்மை போதித்து நடத்துவார், வழுவாதபடியும் நம்மை காப்பார். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதா. அழகா சொல்ற, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், முதல்ல தேவனோட ஐக்கியம். இப்போ பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கிறார் என்பதுதான் விசுவாசம். அந்த அபிஷேகத்துக்கு பேர் தான் விசுவாசம். அப்ப அவர் உங்களுக்கு என்ன சொல்றார் அதன்படி செய்யணும். மரியாள் அந்த வேலைக்கார பார்த்து சொன்னார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியான உங்களுக்கு என்ன சொல்றார் அதன்படி செய்யுங்க. ஆவியான மனுஷன்ட்டு சாப்பிட போக சொல்லுவார், நீ போனா அவன் பரிசுத்தமாயிருவான். ஒரு குடிகாரன், அவன் தீட்டும் தள்ளிடாத, அவனிடத்துல பேசு, அவன் மனமடைந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும். அக்கா ரொம்ப மிஞ்சின நீதிமானம் மாறிடக்கூடாது, அது ரொம்ப டேஞ்சர். அதே நேரத்துல அவர்கள் பழக்கங்கள் நம்ம ஒட்டிக்கொள்ளவும் கூடாது. கூடாத நட்பு என்று சொல்வார்கள், ஆகாத சம்பாஷணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. நம்ம குறிக்கோள் அந்நிய நுகத்தில் இருப்பவர்கள் நம்முடைய மந்தைக்கு வரணும், அந்த நுகத்தடிக்க உடைக்கப்படணும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? அதுக்கு ஆவியான தொடையோடு. இப்ப பஸ்ல போறோம், அக்கா சக பிரயாணிகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லவில்லை. ஒரு கடையில வாங்குறோம், அவன் எப்படிப்பட்டவனு தெரியாது, அவன் பொருளை தான் வாங்குறோம். மட்டன் முஸ்லீம்கிட்ட தான் வாங்குறோம், அவர் ஹலால் செய்திருப்பாரு, அவர் நம்பிக்கையுள்ள தெய்வத்து மேல சொல்லிதான் அந்த ரத்தத்தை சிந்த விடுகிறார். அது நம்ம பழைய ஏற்பாட்டுல இருந்தாலும் நமக்கு அது வித்தியாசம். அதுக்காக சுத்த பெந்தேகோஸ்து சபை அவர் வச்சிருக்க கசாப்படையில தான் வாங்குவேன்னா யார்கிட்ட போய் வாங்குறது? பட்டினி தான் கிடக்கணும். இப்ப நெல் விளைவிக்க அரிசி விளைவிக்கிறவங்க எல்லாரும் கிறிஸ்தவங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ எல்லா மக்களும் இருக்கிறார், அவள் தான் நிறைந்திருக்கிறார். அவர்கள் மத்தியில் நீ சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும், உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்துல அசுத்தம் உள்ளவர்களை பரிசுத்தத்துக்கு அழைக்க வேண்டும். அதற்கு ஆவியானவருடைய ஐக்கியம் இருக்கும். இன்னைக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா தேவைதான், ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லல, பரிசுத்தோட ஐக்கியம் தேவை, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆவியானவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் நடக்கும். எங்க போதிலும் அங்க போங்க, என்ன பேர் சொல்லுறோ அதை செய்யுங்க. இதுதான் பவுல் செய்தான். பிலிப்பு கந்தக ராஜஸ்திரியுடைய சேனாதிபதி ஆவியானதான் கொண்டு போறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசிக்கலாம், அர்த்தம் புரியல, சொன்னாரு, மறுபடி காணாம போய்விட்டார். இதுதான் ஆவியானவர்கள் நடத்தப்படுறது. இப்போ ஆவியான தடுக்கொண்டு பவுல் வேற இடத்துக்கு போகணுங்கிறார், வேற தேசத்துக்கு. ஆனா மக்களின் தேசத்துக்கு அவரை திருப்புகிறார். அங்க போனா 3 பேருடைய ரட்சிப்பு, அங்கதான் சிறையில போட்டாங்க, ஆனாலும் 3 பேருடைய ரட்சிப்புக்கு காரணமா இருந்தார். அப்போ இதுதான் ஆவியான, எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவன் தேவனுடைய புத்திரராய். அப்போ அவர்தான் வழி, இதுவே இதுல நடவுங்கள்,
சொல்ல சத்து என்னோட பேசு, இவனை ஏமாத்துறான், இவன் வஞ்சகன், இவன் கள்ளன், எச்சரிக்கையாயிரு, இவனை ஆதாயப்படுத்தி இவன் நொடுங்கி போயிருக்கிறான், இவன் கலங்கி போயிருக்கிறான், அவனோடு கூட பேசு, அவன் ஒரு நெருக்கத்துல இருக்கிறான், ஒரு உதவியோட எதிர்பார்த்து இருக்கிறான், வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறான், சொல்லு, செய்யு. ஆவியானவர் ஏவுவான், நெருக்கி ஏவுவான். ஆவியானவர் நடத்தப்படும். இன்னைக்கு ஆவியானவர் நடத்தப்படுகிறது என்பதற்கு அடையாளமாய் அந்நிய பாஷைகளை பேசி சபையில அப்படி துள்ளி கொதிச்சு போயிடுறோம். இல்ல, பொது வாழ்க்கையில ஒண்ணு ஆவியானவர் நடத்தணும், எடுத்து பயன்படுத்தணும். அப்பதான் உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும். உன் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்காகத்தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ பரிசுத்தம் பெறுவதற்காக அல்ல, பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்காகவே பரிசுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீ அசுத்தனாய் இருந்தாய், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவர் ஆய்வினால் நிரப்பப்பட்டு இன்னைக்கு பரிசுத்தனாய் மாறி இருக்கிறாய். மீண்டும் அதை களங்கப்படுத்தி விடக்கூடாது. எனக்கு அருமையான தேவச்சனன் இதெல்லாம் பரிசுத்த நடத்துவதா கிருபை. இப்போ பேதுரு, யோவான், அந்திரேயா, இவரெல்லாம் ஆதி அப்போஸ்தலர்கள். இவர்களாம் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அவர்களுக்கு அதான் கிருபை. ஆனா பவுல் புறஜாதிகளுக்கு சொல்லும்படியாய், அசுத்தம் உள்ளவர்களுக்கு சொல்லும்படியாய் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அவன்தான் ரெண்டு பேருக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கும். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லையிலே தான் இருப்பார். அவர்கள் யூத மார்க்கம், பரிசேயர்கள், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் அவர்களுக்கு. ஆனா இவனோ விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு, விருத்த சேதனம் இல்லாதவர்கள் அசுத்தர்கள், அவரிடத்தில் தான் இவன் ஊழியத்தை செய்தான். அது ஒரு அழகான வசனம். கலாத்தியர் 5 மன்னிக்கணும் 2 5-7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 2 வசனங்களை வாசிக்கிறேன். அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினார். இது யாரு? ஆவியானுடைய செயல். இப்போ 9 எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோவும், மூப்பர்கள், எல்டர்ஸ், யாக்கோவும், கேபாவும், யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோனி ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கு பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்தார்கள். அப்போ பேதுரு, யோவான், அந்திரேயா, யாக்கோபு இவங்கெல்லாம் விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஆனா விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்காக ஒரு அந்யோனி ஐக்கியம் பர்னபாவோடு கூட அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்போ பர்னபாவும் பவுலும் தான் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்காக ஐக்கியப்பட்டு, அந்த 2 பேரும் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு ஜெபிச்சுதான் பல சபைகளுக்கு போகிறாங்க. பர்னபா பல பாஷைகளை கற்றறிந்தவர். அப்போ பவுல் பிரசங்கிப்பதை இவன் மற்றவர்களுக்கு எடுத்து உரைப்பான். பல இடங்கள்ல அவன் தான் கோஆர்டினேட்டர், எல்லாத்தையும் ஒழுங்கு செய்வார். அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்றவர். அப்போ அவர்கள் இருவரும் ஐக்கியப்பட்டதுக்கு காரணம் அதுதான். அதே போல பவுலோடு மற்ற ஆதி அப்போஸ்தலர்கள் நிறைய பேர் ஐக்கியப்பட முடியாததுக்கு காரணம் அதுவும் தான். ஏன்னா அவர்களெல்லாம் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்காக, இவனோ விருத்த சேதனம் இல்லாதவர்கள். இன்னைக்கு நம்ம சுற்றி இருப்பவர் விருத்த சேதனம் இல்லாதவர். கிறிஸ்தவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றதுக்காக கர்த்தர் வைக்கல. பரிசுத்தவான்களோடு கூட அப்படியே இருந்துட்டு பரிமாறிட்டு போறதுக்காக அல்ல. விருத்த சேதனம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு நீ நானும் ஆவினால் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் இந்த பரிசுத்தவான்கள் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காகத்தான் கர்த்தர் உன்னை அபிஷேகம். அப்போ இதெல்லாம் இந்த சத்தியம் தான். ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுதுதான் இதை உணர முடியும். இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் கூட ஒரு ஐக்கியம் இருக்காங்க. பரிசுத்தாவினை துக்கப்படுத்தி விடாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக நிலவினப்படும்போது வாக்கிடங்க பெருமிச்சலோட வேண்டுதல் செய்கிறவர். பெற்றுக்கொண்ட பரிசுத்தம் துக்கப்படுத்துறாதீங்க. அவர் போயிட்டாருன்னா புறஜாதிகள் சுவிசேஷம் சொல்ல முடியாது. அப்போ புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு யார் வேணாலும் சொல்ல முடியும், சத்தியத்தை சொல்ல முடியும், ஆழமான சத்தியங்கள் கொடுக்க முடியும். ஆனா ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள்
விசுவாசமுள்ள வார்த்தைகளா இருந்தா தான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம விசுவாசத்தின் பலனாகிய ரட்சிப்பு முதல்ல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். நீ சொல்ற வார்த்தையை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தின் பலன் தான் ரட்சிப்பு. இதுக்கு தான் அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். சுற்றிலும் இருக்கிற விருத்த சேதனம் இல்லாதவர்கள் இருக்கிறார், அசுத்த உதடு உள்ளவர்கள் இருக்கிறார், அசுத்தமானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் தான் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். ஒலிவு மர தொழிலராய் வைத்திருக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? அவர்களே நீதிக்கு உட்படுத்த வேண்டும். அப்ப இதுதான் கிறிஸ்துவோட ஐக்கியம். அப்ப பரிசுத்த ஆவியானோட நம்ம ஐக்கியமாய் இருந்தால் கிறிஸ்துவுக்காக அநேகரை ஆதாயப்படுத்த முடியும். உன் குடும்பத்தில் நீ ஐக்கியமாய் இருந்தால் உன் குடும்பத்தை வரும் கோபாக்கரைக்கு தப்புவிக்க முடியும். நீ தேவனோடு ஐக்கியமாய் இருந்தால் நீ வெளிச்சத்தில் நடப்பாய். வெளிச்சத்தில் நடந்தால்தான் உன் வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில இடறுதல் இல்லாமல் இருக்கும். இந்த ஃபெலோஷிப் வித் காடும் ஃபெலோஷிப் வித் ஹோலி ஸ்பிரிட், இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணு போலதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு பரிசுத்த அபிஷேகம் எவ்வளவு முக்கியம் இருந்திருக்காது அந்த காரியத்தை நான் சொல்றேன். அப்ப எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு உன்னுடைய விசுவாசம் எதற்காக பயன்படுகிறது? உனக்காக பயன்படுகிறது. அது மற்றவர்களுக்காக பயன்பட வேண்டும். மற்றவர்கள் பயன்படுத்தும்படியாய் நீ அதை பயன்படுத்த வேண்டும். அதுக்காக நீ தேவனோடு உன்னை ஐக்கியப்படுத்தி உன் குடும்பத்தை ஆதாயப்படுத்தி ஆவியான என்ன சொல்ற அதன்படி நடந்து பார். நிச்சயமாக உன்னுடைய அந்யோன்யம் கிறிஸ்துவோடு கூட இருக்கும். அது விசுவாசத்தினால் உண்டான ஒரு பந்தம். அதை சிதைத்துக் கொள்ளாதீர்கள், அதை காத்துக்கொள்ளுங்கள். விசுவாசத்தின் பலனாகிய ரட்சிப்பையும் விசுவாசத்தினாலே அது ஜீவ கிடத்தையும் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், தேவ நோக்கி பார்ப்போம். ஹalleluya, ஹalleluya. ஆபிரகாம் விசுவாசித்தார், அது தேவ நீதியாக எண்ணப்பட்டது. நன்றி தகப்பன். அவர் மாம்சம் செத்தது என்று விசுவாசித்தார், அவர் ஆசீர்வாதமான பிள்ளையை பெற்றெடுத்தார். ஆனா பவுல் விசுவாசித்தார், அநேகரை நீதிக்கு உட்படுத்தினார். ஆபிரகாமின் விசுவாசத்திற்கும் பவுலுடைய விசுவாசம் எவ்வளவு வித்தியாசம்! எனக்கு உன்னுடைய விசுவாசம், ஓ நன்றி. ஏனோக்குடைய விசுவாசம் அவருடைய குடும்பத்தை மீட்பதற்கு பயன்பட்டது. நன்றி. யோசுவானுடைய விசுவாசம் அவனுடைய குடும்பம் கர்த்தரையே சேவித்தது, அது மற்ற குடும்பங்களுக்கு முன்மாதிரியாக அமைந்தது. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இந்த நாளினை எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அதுபோல எங்களுடைய அந்யோன்யம் உம்மோடு கூட இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் விசுவாசத்தின் அந்யோன்யம், எங்கள் விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்துவுடனே கூட இருப்பதற்கும், ஆவியானவர்களோடு இருப்பதற்கும், தேவனோடு கூட இருப்பதற்குமாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கும் உமக்கு எந்த இடைவெளி இல்லாதபடி உம்மோடு ஒட்டிக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இது பொறுப்படுத்திக்கொள். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நடத்தும். அநேகரை ஆதாயப்படுத்த, நீதிக்கு உட்படுத்துகிறவர்களை அவர்களை மாற்றும். எல்லாற்றுக்கும் மேலாக தங்கள் குடும்பங்களை வருகையிலே தப்புவிக்கிறவர்களாய் காணப்பட கிருபை பாராட்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில ஏனோக்கை போல உம்மோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்க கிருபை பாராட்டும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லா ஸ்தோத்திரம்.